போட்டாச்சு. ம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தின் சிறுகதையாடல் நிகழ்வின் 35வது அமர்வு. இன்று கந்தர்வன் எழுத்தாளர் கந்தர்வன் அவர்களின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய சிறுகதைகளை கலந்துரையாடும் நிகழ்வாக கொண்டு செல்ல இருக்கிறோம். நிகழ்வை துவக்கி வைக்க எழுத்தாளரை அறிமுகப்படுத்த வழக்கம் போல் பிரசன்னா சிறை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையாடலின் 35வது நிகழ்வு. கந்தர்வன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை பத்தி இன்னைக்கு நாம பேச போறோம். நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகாத எழுத்தாளர், நிறைய தொழிற்சங்க அனுபவங்களில் அவர்களை சார்ந்து இயங்கியவர். ஆனா இவரோட சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப சிறந்த சிறுகதைகள். தொகுப்பா இல்லாம 5-6 தொகுப்புகளா ரொம்ப நாள் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வம்சி போட்டாங்க, அதுவும் ஸ்டாக்ல இல்லாம சமீப காலமா தமிழ் வெளி போட்டு அதுக்கப்புறம் இவர் எழுத்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. அதுக்கப்புறம் சீர்பதிப்பகம் ஆரம்ப வெளியீடா 100 ரூபாய்க்கு அவரோட கதைகள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்ப 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அறிமுகத்தோட நம்ம உள்ள போலாம். கந்தர்வன் அவரோட ஒரிஜினல் பேர் நாகலிங்கம். கந்தர்வன்கிற புனை பெயரில் தான் எழுதிட்டு இருந்தாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். 1944 பிறந்து 2004 மறைந்தார். 60 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்காரு. 62 சிறுகதைகள் எழுதியிருக்காரு. வருஷத்துக்கு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். சிறுகதைகள் தவிர கவிதைகளும் இவர் நிறைய எழுதியிருக்காரு. அரசு பணியில இருந்தவர். ஒரு 29 வயசுல அரசு பணிக்கு வந்தாரு. இருந்தாலும் தொழிற்சங்க ஈடுபாட்டின் காரணமாக அந்த எமர்ஜென்சி டைம்ல அவரை டிஸ்மிஸ் பண்றாங்க. திரும்பியும் அரசு பணியில கண்டினியூ பண்றாரு. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அரசு பணியில இருக்காரு. அதே சமயம் தொழிற்சங்க வேலைகளிலும் சிறுகதை கதைகள் எழுதலும் அவர் முயற்சி பண்றாரு. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை ஸ்தாபிச்சு அதோடைய துணை செயலரா கிட்டத்தட்ட அவர் இறக்கும் வரை அதுல பணியாற்றினாரு அப்படிங்கிறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 4 கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. 6 சிறுகதை தொகுதிகள் எழுதியிருக்காரு. தொகுப்பு பின்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவரை பத்தி ஜெயமோகன் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். அவரின் கதைகள் புஞ்ச நிலம் சார்ந்தவை. பாலையாகவும் ஆகும் சித்திரத்தை அவரின் கதைகள் காண்பித்தன. நிலத்தை நம்பி வாழ்ந்த சிறு நிலக்கிழார் குடும்பத்தின் அழிவையே அவர் சித்தரிக்கிறார். பண்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள போராடி பட்டினி கிடந்து பட்டினி நோக்கில் செல்லும் போராடும் அவமானப்படும் மக்களின் கதைகளை அவர் கதைகள் பேசுகின்றன. மானுட பிரச்சனைகளை அவர் கதைகள் பேசும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ச்செல்வன் என் சக பயணிகள் அப்படிங்கிற ஒரு தொடர் எழுதினாரு. அதுல கந்தர்வன் பத்தி தனியா ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு. அப்புறம் அவரோட ஆரம்ப காலத்துல அவர் கட்டுரையாளராக தான் அறிமுகமாறாரு. கண்ணதாசன் ஒரு இதழ் வந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு 50-60 இதழோடு நின்றுச்சு கண்ணதாசன் வந்த இதழ். அதுல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கவிதைகள் ரொம்ப ஃபேமஸான கவிதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கவிதை எல்லா மேடைகளிலும், பெண்ணியம் சார்ந்த மேடைகள் அந்த கவிதை பேசப்படும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையான கூட அந்த பெண்களுக்கு வேலையில தான் இருக்கணும், ஃப்ரீ இல்லைங்கிறத அந்த 2 வரியில அவர் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன பேசுறாரோ அதே போல எழுதியவர், அவர் என்ன எழுதுறாரோ அதே போல வாழ்ந்தவர் அப்படின்னு தமிழ்ச்செல்வன் சொல்றாரு. அவரோட சிறுகதைகள் 61 கதைகளை தமிழ் வழி வெளியிட்டது. நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு ஒரு கதையை தேடி கண்டுபிடிச்சு 62 கதைகளாக சீர்பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதுல இருந்து ஒரு 7-8 கதைகளை நாம் இன்னைக்கு பேச போறோம். இனி பேசுறவங்க பேசலாம், நீங்க எடுத்துக்கலாம் கதிர். தேங்க்யூ. நன்றிங்க சார். உண்மையிலேயே இந்த நேரத்தில் நம்ம குழுமத்தின் சார்பாக சீர்பதிப்பகத்துக்கு ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்குவோம். ஏன்னா இது அவங்க பண்ணது உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. அவங்க எடுக்கலைன்னா இத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்காதுங்கிறது என்னோட எண்ணம். ஓகே, சந்திரகலாவதி மேடம், நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே மேடம், பேசுங்க. கந்தர்வனின் கதைகள்ல எனக்கு கிடைச்சது மைதானத்து மரம். இந்த கதை முதல் கதை இவரது சனிப்பினம்ங்கிறது தாமரை இதழ்ல வெளிவந்தது.
இந்த கதை வந்து மைதானத்து மரங்கள்ங்கிற கதை வந்து ஆசிரியர் ஜெயந்தன் அவர்களால் இலக்கிய சிந்தனையில அந்த மாதத்தின் சிறந்த கதையா எடுத்துக்கப்பட்ட ஒரு கதை. இது 12ஆம் வகுப்பு துணைப்பாடத்திலையும் இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு சின்ன இது என்னன்னா, இந்த கதையை படிக்க படிக்க என்னோட பள்ளிக்கால நினைவுகள் எல்லாம் வந்துட்டுது. நாங்க இருந்த வீட்டுக்கு முன்னாலேயும் பெரிய மைதானம்னா பெரிய மைதானம். அதுக்கு முன்ன அரசு பள்ளி. அந்த மைதானத்துல இவர் சொல்றாப்புலதான் பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க, ஹாக்கி, ஃபுட்பால். என்ன இப்படி எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருத்தர் வந்து வளர்றப்பயே தாம் பிறந்த இடம், தாம் வளர்ந்த இடம், இதெல்லாம் இந்த இடமும் மனிதனோட வந்து ஒன்றி போயிருது. அந்த இடம் வந்து நம்ம மனசுல வந்து பதிஞ்சிருது. எப்பயும் அது வந்து ஒரு பசுமையான நினைவுகளா இருக்குது. இவரோட இந்த கதையில வர முத்துவுக்கு இந்த பெரிய மைதானம்ங்கிறது அவருக்கு ஒரு அடைக்கலம் புகிற இடமா, அவரு பார்த்து வளர்ந்த இடம், நடந்த இடமா திகழுது. ஒரு இடம், ஒரு பிளேஸ் ஒரு மனிதனோட வாழ்க்கையில, அவனோட மனத்துல எப்படி வந்து கூடவே வளருது, அது எதுக்கு துணை போயிருக்கு அப்படின்ட்டு கந்தர்வன் எழுதியிருக்காரு. இது கொஞ்சம் புதுமையான கதை தான். கதை நல்லா இருக்கு. இந்த கந்தர்வ கானத்தை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்னா பார்க்கலாம். அந்த வீடு வந்து ஒரு ஊரின் கோடியில ஒதுங்கிய ஒரு நிசப்தமான வீடு. அந்த வீட்டுக்கு 100 அடி தொலைவுல அந்த பெரிய மைதானம் இருக்கு. இவர் வீட்டுக்கு வந்து முகவரி கேட்டாவே அந்த மைதானத்தை தான் அடையாளம் சொல்லுவாங்க. அந்த மைதானத்தோட கம்பீரம் வந்து இந்த முத்து அங்க வசிக்கிற அந்த முத்துவோட குரல்லையும் கேட்கும். இவர் வந்து தனியா குழந்தையா இருந்து தனியா நடந்தப்ப அப்பா அம்மா கைய உதறிச்சிட்டு தனியா நடந்த இடம் அந்த இடம்தான். மைதானம் வந்து அந்த இடத்தால கம்பீரம் அடையல. அந்த மைதானத்துக்கு கிழக்கு மேற்கா ஏராளமா மரங்கள், ஆஜானுபாகவான மரங்கள், வேர் விட்டு கிளையோடிய மரங்கள். அந்த மரங்கள் எல்லாம் அந்த இடத்தையே இருட்டு பண்ணி பெருசா இருக்கு. அந்த மரத்தடிகள் வந்து எல்லாரும் வயசாளிகள் உட்காருவாங்க, இளைஞர்கள் உட்காருவாங்க, அங்க மாடு மேய்க்கிற பசங்க உட்காருவாங்க. நம்ம முத்து இப்ப சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே அங்க போய் இருப்பாங்க, எல்லாம் விளையாடுவாங்க. கோலி குண்டு, கிட்டி புல் அப்படின்னு எல்லா விளையாட்டுமே விளையாடுவாங்க. அப்படி விளையாடுறப்ப வந்து அந்த பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கப்ப அவங்க அந்த மஞ்சள் வெயில், அப்படியே அந்தி மயங்கிறது, மஞ்சள் வெயில், லேசான இருட்டு, இதை எதையுமே பொருட்படுத்தாது விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க விளையாடுற கோலி குண்டு கிட்டி புல்லெல்லாம் கண்ணுக்கு கூட தெரியாதான். ஆனா அப்பயும் அந்த மைதானத்தை விட்டு வெளியே வராத அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேற விளையாட்டுக்கு போறாங்க. இந்த முத்து எப்பயுமே அவரோடது மரத்தடி கிடையாது, மைதானத்து அந்த பரந்த வெளியில தான் இருப்பாரு. ஆனா ஒரு தடவை 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்க ஆங்கில ஆசிரியர் வந்து ஃபீஸ் கட்டாதவங்க அப்படின்னு சொல்லி முத்து பேரை சொல்றாங்க. அந்த முத்து பேரை சொன்னப்ப அந்த பையன் பாவம் வந்து அதுல இருந்துதான் அவனுக்கு மரத்தடி புகலிடமா ஆரம்பிச்சுது. அந்த மரத்தடியில உக்காந்து அப்படியே அவமானத்தால குறுகி உக்காந்துருக்கான். ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஆதீனத்துல ஒர்க் பண்றாரு, சம்பளம் கம்மி, எத்தனை தடவை கேட்டாலும் ஃபீஸுக்கு பணம் கிடைக்காது. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டாவோ ஐயோ என்னை கொண்டு போயிடு ஈஸ்வரா அப்படின்ட்டு அவனும் பணம் கொடுக்க போறது இல்லை. இது மாதிரி அவன் வந்து வறுமையில வாடினப்பெல்லாம் அவனுக்கு வந்து புகலிடமா இருந்தது வந்து அந்த மரத்தடிகள் தான். அப்படியே வளர்ந்தான். காலம் வந்து அப்படியே காலச்சக்கரம் சுழன்றது. இவனும் வளர்ந்தான். இவன் வாங்குற ஒவ்வொரு வாழ்க்கையோட அடிக்கும் அந்த மரத்தடி தான் துணையா இருந்தது. இவன் வளர்ந்து படிச்சான். படிப்பை முடிச்சுட்டு வேலையே கிடைக்கல. வேலை கிடைக்காதப்ப எங்க போனா அந்த மரத்தடி தான் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அந்த மரத்தடி தான் இவனுக்கு ஒரு மருந்தா இருந்தது. அந்த மரத்தடிக்கு கீழே தான் இவனோட மனசு வந்து அப்படியே உட்காந்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு, அவன் அப்படியே வளர்ந்து திருமணம் ஆச்சு. குழந்தைங்க போறதுக்கு அப்பா இறந்துட்டாரு. அவனோட குழந்தைங்க, தம்பி தங்கையோட பொறுப்பு, இது அத்தனை பொறுப்பும் அவனுக்கு என்ன இருந்தது. இவனால வந்து பொறுப்பை சமாளிக்க முடியாத அப்பயும் அந்த மரத்தடியில தான் போய் உக்காந்துருப்பான். இப்படியே அந்த அவன் மனைவி திட்டுவாளாம், ஆமா எப்ப பாரு ஒரு 4 பேர்த்தோட பழக மாட்டீங்க நீங்க, ஊனா ஓடி போய் மரத்தடியில சாமியாராட்டம் உக்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் யாரோடையும் பழக மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் உங்களால முன்னேறவே முடியலன்னு திட்டுவாளாம். இதையெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த மரத்தடியிலேயே அவன் உக்காந்து அவன் தன்னோட வாழ்க்கையோட
வாழ்க்கையை அப்படியே செலுத்திட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல ஒரு நாள் இப்படியே திடீர்னு அந்த பக்கம் போறப்ப பார்த்தா ஒரே அதிர்ச்சி அவனுக்கு. எல்லா மரமும் வெட்டப்பட்டு கீழே சாட்சி கிடக்குது. அத அவர் சொல்றாரு, நல்ல கர்ப்பமான ஸ்திரீகள் அப்படியே மல்லாந்து படுத்திருக்கிறாப்புல அந்த மரமெல்லாம் கிடக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே இவனுக்கு நெஞ்சம் அதிருது. ஏன் இப்படி வெட்டுறாங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப இந்த இடத்த காணா மூணான்னு ஒருத்தர் வாங்கிக்கிட்டாரு, சினிமா தியேட்டர் கட்ட போறாராம், அவரோட இடத்த அந்த பக்கம் இருக்கிற இடத்த கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவார். இத்தனை நாள் அவனோட கூடி வளர்ந்த மரம், இவன் போய் அந்த மரத்தடியில உக்காந்து அமைதி தேடிய மரம், இவனுக்கு மருந்தா இருந்த மரம், இவனுக்கு ஒரு புகலிடமா இருந்த மரம், இவனுக்கு ஒரு அமைதியை புத்தருக்கு போதி மரம் மாதிரி இருந்த அந்த மரத்தடிகள் எல்லாம் இப்ப மரமெல்லாம் போய் அவன் முன்னால உயிரற்ற துண்டுகளா சிதறி கிடக்கிறத பார்த்து அப்படியே இவன் என்ன செய்யறதுன்னு தெரியாத இருக்கான். ஆனா மரங்கள் தான் மழைக்கு காரணங்கிறாங்க. ஆனா இந்த வெட்டுப்பட்ட மரங்கள் அவன் கண்ல இருந்து பெய்யற மழைக்கு காரணமா இருக்குது. ஆனா இந்த மரங்கள் எல்லாம் வெட்டுப்பட்ட உண்மைதான். அவங்க மனைவியோட அட்வைஸுக்கு ஏற்ப இவன் என்ன பண்றான், ஜனங்களோட பழகிறதுக்கு சாலையில நடக்க தொடங்குறான் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாரு. இது எப்படின்னா, ஒரு மரம், அதாவது தான் வளர்ந்த இடம், அந்த இடத்துல இருக்க மரம், அந்த இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு அவனோடய எப்படி கூடி வளருது, அவனோட நினைவுகள்ல அது எப்படி ஒரு இடம் வகிக்குது, அந்த மரங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி அந்த சிறு சிறு காற்று குழு காற்று அவனுக்கு எப்படி தாளாட்டுச்சுங்கிறதெல்லாம் கந்தர்வன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த கதை ரொம்ப எனக்கு பிடிச்சது. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க மேடம். அடுத்து சுகந்தி மேடம், நீங்க பேசுறீங்களா? ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். கந்தர்வன் அவர்கள் எழுதின கதைகள் நான் முதல்ல ஒரு 2 கதை தான் படிச்சிருக்கிறேன். அதாவது பத்தினியின் புலம்பல்னு ஒரு கதை, தண்ணீர். அவரை பத்தி எனக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் தெரியல. நீங்க இதுல போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு 10 கதையாவது வாசிச்சிருப்பேன். ரொம்ப ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பிரசன்னா சார் சொன்ன மாதிரி மனிதனுடைய அந்த பிரச்சனைகளை எடுத்து அவங்க அனுபவிக்கிற அந்த சிக்கல்களை பேசுறாங்க. நான் இதுல பார்த்த ஒண்ணுன்னா, கந்தர்வன் கதைகள் அவ்வளவும் அவர் எப்படி எழுதியிருக்கிறார், அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான். காலை புலர்ந்தது அல்லது ஒரு குயில் கூவும் சத்தம், அப்படி எந்த ஒரு வர்ணனையோ எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நான் படிச்ச கதைகள்ல மட்டும்தான் அப்படியாங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் இந்த கதைகள்ல இருந்து கண்டுபிடிச்சுக்கிட்டது, தேவையானதை மட்டும் எழுதியிருக்கிறாங்க. அதே நேரத்துல அது ரொம்ப டீப்பா அதை திரும்ப திரும்ப நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. நான் எடுத்துக்கிட்ட கதை என்னன்னா, ஒவ்வொரு கல்லாய். இந்த ஒவ்வொரு கல்லாய்ங்கிற கதை வீடு கட்டுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எந்த அளவு அந்த வீட்டை வீடு கட்டணுங்கிற ஆர்வம், அதுல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி தான். இது ஒரு எவர்கிரீன் ஸ்டோரின்னு சொல்லலாம். 2013 அந்த கதை எழுதியிருக்கிறாங்க. பட் இந்த கதை நிகழ்வு அப்படின்னு சொன்னா இன்னொரு 10 வருஷம் முன்னாடி 90s நடந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா 300 ரூபாய் வாடகை, 350 ரூபாய் வாடகைங்கிறதெல்லாம் அப்பதான் நாம பார்த்திருப்போம் 90s. பட் இன்னைக்கும் நம்மளுடைய அந்த வீடு கட்டுறவங்களுடைய நிலை அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. கதை சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஒண்டு குடித்தனம், 7 வீடு இருக்கிற வீட்டுல ஒரு வாழக்கூடிய ஒருத்தர், நம்மள மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு சிங்கிள் ஏர்னிங்ல குடும்பத்தை நடத்திட்டு போறவரு. அவருக்கு என்ன ஆசை வருதுன்னா, இந்த ஒண்டு குடித்தனத்துல நம்மளால பிள்ளைங்களை வளர்க்க முடியல, ஒழுங்கா வளர்க்க முடியல, நாம நினைக்கிற மாதிரி அவங்கள கவனிக்க முடியல, அவங்களுக்கு நல்ல பழக்கங்களை பழகி தர முடியல, தேவையில்லாம அடுத்த வீட்டு இறைச்சல் நம்ம வீட்டுக்கு வருது, அதனால ஒரு தனி வீடு வாங்கணும், இப்ப வேணும்னு நினைச்சு வாடகைக்கு ஒரு தனி வீடு போறாரு. முதலே அவர் வாடகைக்கு தான் இருந்திருக்கிறாரு. இப்ப வாடகை கேட்கிறப்பதான் ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாரு. அதுல ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். கட்டுறவர் புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த புதுசா வீடு கட்டுறவர்கிட்ட போய், அவர் தான் அநேகமா ஹவுஸ் ஓனரா இருப்பார், ஏன்னா அதுல வீடு வாடகைக்கு விடப்படும் போட்டிருக்கு, பார்த்தா பாதிதான் கட்டின நிலைமையில இருக்குது. சரி, இந்த எந்த வீடு வாடகைக்கு விட போறாங்க அப்படின்னா, அவர் சொல்லாரு, இந்த வீடு தான், எப்ப உங்களுக்கு வேணும், எனக்கு நாளைக்கே கொடுத்தாலும் சரி, சரி உங்களுக்கு நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு தந்துடுறேன், இது என்னுடைய வீடு தான் அப்படின்னு. அந்த வீட்டை பத்தி சொல்றப்பயேவும் அந்த வீட்டுக்காரர் அதுக்கு தன்னுடைய பையன் பேரை வச்சிருக்கிறாரு, குமார் இல்லம் அப்படின்னு சொல்லி. தனக்கு அந்த வீடு புது வீடு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்களோட இருக்குது. சரி, அந்த வீட்டுக்கு கூடி வந்துட்டார்.
வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஹவுஸ் ஓனர், அதாவது வீடு கட்டினவர், வீட்டு உரிமையாளர் வந்து தனக்கு வீடு வேணும்னு சொல்லி லோன் போட்டு கட்டி, ஆனா அவரால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாம 150 ரூபா வாடகையில இருக்கிறாரு அவரு. அதனால அவர் கொஞ்சம் வசதியான வீடா கட்டினாரு. அந்த வீட்டுக்கு வர முடியாம 300 ரூபாய்க்கு இவருக்கு வாடகைக்கு விட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி தன்னுடைய கடனை அடைக்கிற மாதிரி நிலைமை. ஏன்னா அவரால் அந்த வீட்டுக்கு வந்து வீடை வந்து இருக்க முடியல, வீடை முடிக்கவும் முடியல, கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குது. பரவாயில்லன்னு இந்த நம்ம கதாசிரியர் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டார். போன உடனேவும் கொஞ்ச நாள்லயே அவர் என்ன செய்யறாரு, எனக்கு இன்னும் கடன் தொல்லை அதிகமா இருக்கு, வாங்கினவங்களுக்கு கொடுக்க முடியல. அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து அந்த ஓனர், வீட்டு உரிமையாளர் பேசுறாரு, வேட்டி கட்டுறவன் கை கட்டுறவன்லாம் வீடு கட்டுறானேன்னு நானும் வீடு கட்டிட்டேன், ஆனா அப்படி கட்டினது ரொம்ப தப்பா போச்சு, பேசாம நான் வந்து வாடகை வீட்லயே இருந்திருக்கலாம். பட் ஒவ்வொருத்தர்கிட்ட பாதி கூட முடியல, வாங்கின கடன் லோன் எல்லாம் தீர்ந்து போச்சு, மத்தவங்க கிட்ட வாங்கின கடனை வந்து என்னால கொடுக்க முடியல. கொடுத்த அந்த ஒவ்வொருத்தருக்கு அதிகாலை 6 மணி 7 மணிக்கும் அந்தி பொழுதுலயும் வந்து நின்று அவங்க எனக்கு கொடுத்த கடனை கேட்கறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால நான் வந்து இந்த வீடை ஒத்தி வச்சு ஒரு 40,000 ரூபாய் எடுத்து அந்த அவசர கடன், அதாவது வட்டிக்கு வாங்கின கடன், கைமாறா கொடுத்த கடன் எல்லாம் கொடுக்க போறேன், முடிஞ்சா நீங்க வந்து ஒரு 40,000 கொடுத்து இந்த வீட்டை ஒத்தியா வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப அவர் சொல்ற அந்த விதமே ரொம்ப பரிதாபமா, ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனின் பார்வையோடு வந்து நின்னார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப நிதர்சனம். ஒரு வீடு கட்டி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை வந்து ஒத்திக்கி விடுறாரு. சரின்னு சொல்லி இவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்தி ரூபாயை கொண்டே கொடுத்துறாரு. எதனாலன்னா ஒரு எண்ணம், ஒரு ஒத்திங்கிறது பாதி கிரயத்துக்கு சமம், நாளைக்கு நமக்கு இந்த வீடு ஒரு வேளை வந்தாலும் வரலாம், நான் எப்படியும் நாமளும் ஒரு வீடு கட்டணும்ல அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசையில 40,000 ரூபாய் பரட்டி கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு வருஷம் அப்படி போச்சு. அடுத்து ஒரு நாள் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா, வீடை வந்து நானு மீட்டிடுறேன், இன்னும் 15 நாள்ல உங்களுக்கு வந்து நான் வீட்டை வந்து நான் திருப்பிடுவேன் அப்படின்னு. திருப்பி இவர் என்ன பண்றாரு, இதே மாதிரி ஐயோ ஒய்ஃப் 2 பேரும் பேசுறாங்க, இந்த வீட்டை இவர் மீட்டிட்டாருன்னா நம்ம எங்க போறது, அப்ப நம்ம ஒரு வீடு கட்டிடுவோம், அதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்தமாவது வாங்குவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவசரமா போய் ஒரு வயல்வெளியில அதே மாதிரி புதுசா இது போட்ட ஒரு இடத்துல வீடை வந்து வீட்டுக்கு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வீடு கட்டுறதுக்கு லோன் போடுறாங்க. அந்த முன்னாடி இருந்தவர் பண்ணின அதேதான் இவங்களாலையும் செய்ய முடியுது. ஏன்னா ஒத்திக்கே இவங்க வந்து வெளியில கடன் வாங்கிதான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப வீடு கட்டுறதுக்கு லோன் போடுறாங்க. லோன் போட்டு 3/4 தான் அவங்களால கட்ட முடியுது. அடுத்து கொஞ்சம் இன்னும் முடிக்கிறதுக்காக தெரிஞ்சவங்க கிட்ட, நண்பர்கள் கிட்ட வந்து கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கினாலும் அந்த ஒத்திகை கொடுத்தவங்களும் சேர்ந்து இப்ப எனக்கு என்னுடைய கடனை திருப்பி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவர் அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் அந்த முதல் கேரக்டர் என்ன மாதிரி அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி இவர் கஷ்டப்படுறாரு. ஆனா இந்த இப்ப வீடு கட்டுறாருல்ல நம்மளுடைய கதாநாயகர், அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, வீடு கட்டுறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், இது அட்டாச்சு பாத் இல்லாத ஒரு ரூம் எல்லாம் வந்து ஒரு ரூமா ஒரு வீடா, கண்டிப்பா என்னுடைய வீட்டுக்கு வந்து அட்டாச்சு பாத் வேணும், அது மாதிரி நல்ல கொஞ்சம் வெளியே வந்து மரங்கள் வைக்கிற மாதிரி ஒரு வெராண்டாவுக்கு இடம் விட்டுருக்கணும், வீட்டுக்கு முன்னாடி ஒரு பன்னீர் மரம் ஒரு வேப்ப மரம் வைக்கணும். அதெல்லாம் வந்து அந்த நாங்க இருக்கிற வாடகை வீட்டுக்காரு செய்யல, அவருக்கு சுத்த ரசனையே கிடையாது. அப்புறம் பாதி சுவருக்கு வந்து பளிங்கு வச்சுதான் கட்டணும், அதாவது மொசைக்க வந்து சுவர்ல பதிக்கணும். இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டு கட்டுறாரு. கட்டுறப்பயே அந்த அம்மா ஒரு நாள் சொல்றாங்க, அகலக்கால் வைக்கிறீங்க அப்படின்னு. ஆனா ஆசை எப்படியாவது வீடை கட்டிடலாம், வாழ்க்கையில ஒரு தடவை தானே கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், வீடையும் கட்டிட்டார். கட்டி இன்னும் முடிக்கிற தருவாய் வருது. இந்த வீட்டுக்காரர் சொன்னார் இல்லையா, நான் 6 மாசத்துல நான் திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து நிக்கிறாரு. அவர் காசெல்லாம் 40,000 கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஐயா எனக்கு வீடை விட்டுருங்க, நான் வந்து வீட்டை திருப்பிக்கிறேன், இனிமேல் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான வாடகைக்கு விட போறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு வாடகை கூட்டுவீங்க? 300 ரூபாயில இருந்து 350 ரூபாயா நான் கூட்ட போறேன். அப்படியா? அந்த 350 ரூபாயை கொடுத்து நானே இந்த வீட்டுல வாடகைக்கு இருந்துக்கிறேனே, ஏன்னா என் வீடு வந்து உங்க வீட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகம், அதுக்கு வந்து 500 ரூபாய் வாடகைக்கு விடலாம், என்னால இப்ப வந்து 500 ரூபாய் வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடியும். இந்த கதை வந்து மேலோட்டமா பாக்குறப்ப வந்து எதுக்கு இப்படி முதல்லயும் ஒருத்தர் வீடு கட்டினாரு, அவருக்கு வீட்டுல இருந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட இவர் திருப்பி என் வீடை கட்டினாரு. அவங்க 2 பேருமே வந்து ஒரே ரேப்போர்ட்ல இருக்கிறாங்க.
வீடை கட்டினாங்க, ஆனா அவங்களால குடி போக முடியல. ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா இதுதான் இன்றைக்கு வந்து ஒரு 60% மக்களுடைய நிலைமையா இருக்குது. நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் ஒருவேளை இப்ப இந்த கதையாடல்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த வீட்டுல இருக்கலாம், வீடு கட்டியிருப்போம். வீடு கட்டணும் அப்படிங்கிறப்ப அந்த வீடு கட்டுறப்ப எவ்வளவு நமக்கு எண்ணங்கள் வரும், எவ்வளவு ஆசைகள் வரும். பிள்ளைங்களுடைய எண்ணம், அவங்க சொல்ற அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா அகலக்கால் வைக்கதான் செய்வோம். அது மாதிரி நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, அதுக்குள்ள செலவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. இவ்வளவுதான் நம்மளுடைய வருமானம், அதுக்குள்ள வீடை கட்டிடுவோம். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வீடு ஒரு முறை தானே கட்ட போறோம், வாழ்க்கையில ஒரு தடவை வீடு கட்ட போறோம், நல்லா கட்டிடுவோமே அப்படின்னு சொல்லி வீடை நல்லா கட்டணும்னு சொல்லி அதிகப்படியான எஃபோர்ட் போட்டு அதிகப்படியான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கட்டிடுறது. கட்டி முடிக்கிறப்பதான் தெரியும், வீடு சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, வீடு வந்து அசையாம, யானை அசைஞ்சு சாப்பிடும், வீடு அசையாம சாப்பிடும் அப்படின்னு. அப்போ அந்த நம்ம நினைக்கலாம், பார்த்த உடனேவும் ஆஹா வீடு கட்டு வந்துருச்சு, செங்கல் கட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டினுடைய உருவம் வந்துருச்சு, இனி என்ன பிளாஸ்டிங், நம்ம சிமெண்ட் பூச்சு மேற்கொண்டு 1-2 ஜாமான்கள் ஃபிட்டிங்ஸ் தானே, அது நம்ம கொஞ்சத்துக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அதுதான் வந்து 3/4 முக்கால்வாசி பணம் வந்து அந்த இதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கடைக்கு போன உடனே நமக்கே கை என்ன செய்யும், கடைக்காரரே சொல்வார், இந்த பிராண்டை விட இது கொஞ்சம் கூட, பட் இது டியூரபிள். உடனே நம்ம என்ன செய்வோம், அதையே வாங்கிடுவோம். வாங்கி அதையே தான் கட்டணும்னு நினைப்போம். அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்காரங்களும் கட்டுறாங்க. இந்த கதையை கந்தர்வன் ஏன் இப்படி 2 முறையும் 2 வீட்டுக்காரங்க கட்டுறத எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அதுதான் நம்ம மிடில் கிளாஸினுடைய அவல நிலை. ஏன் கண்டிப்பா வீடு வேணுமா, வீடுங்கிறது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளுடைய நம்ம இதுல ஆயிடுச்சு, நம்ம நாட்டுல அத நம்ம சமுதாயத்துல ஆயிடுச்சு. சொந்த வீடு வேணும். காரணம் வந்து நான் நினைக்கிறேன், இந்த மீடியாஸ், அந்த ரியல் எஸ்டேட் காரங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட், இவ்வளவு ரூபாயில இவ்வளவு தூரத்துல வீடு, இந்த அளவுல இத்தனை வசதிகளோட வீடு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா 1 lakh சம்பளம் வாங்குறவங்க 1 கோடியில வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. 50,000 சம்பளம் வாங்குறவங்க 50 லட்சத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான கடன்கள், நிறைய பேர் கடன் தர்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். வாங்கிட்டு முடிக்க முடியாம போறது நிறைய. இந்த கதையை படிச்சுட்டு இருப்பயே எனக்கு நிறைய என்னுடைய உறவினர்கள், அதாவது வீடை கட்டி குடி போக முடியாம பாதியில விட்டுட்டு அப்புறம் வாடகை வீட்டிலேயே இருக்கிறவங்க, வீடை கட்டி அடுத்தவங்களுக்கு வித்துட்டு வெளியில சொல்லாதீங்க, இதுக்கு நான் வாடகையை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க, அது மாதிரி வீடை கட்டி முடிக்கிச்சிட்டு கடன்ல கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப, அதாவது இந்த வீடு ஒண்ணுதான் நாம சொல்லுவோம், வீடு கட்டுறதுங்கிறது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு. அந்த எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம வரப்போற சந்ததிகளுக்காவது கொஞ்சம் மாத்தணும். ஆனா அப்படி சொல்லி ஒரு வீடு இல்லைன்னா என்ன, வீடு கூட எல்லாமே சொந்த வீடு இல்லாமையா இருக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி சொல்லி நம்மளுடைய அந்த ஆசைகளை தூண்டி, அப்புறம் இந்த வீடு ஒருத்தர் கட்டுறதை விட இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் வசதிகளோட கட்டணும் அப்படிங்கிற அந்த ஆவல் எல்லாத்தையும் நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்டயே, நம்ம பிள்ளைங்க கிட்டேயேவும், நான் இப்படி கட்டிட்டேன் நீ இதை விட அதிகமா கட்டு அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் கந்தர்வன் சொல்லி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா, முதல் வீடு கட்டுறப்பையும் சொல்லுவாரு, இந்த வீடு கட்டுறப்ப அந்த வீட்டினுடைய இடம் எப்படி இருந்ததுன்னா, முன்னாடி வயலா இருந்து, முன்னாடின்னு கூட கிடையாது, முதல் போகும் வயல், அது வந்து பயிர் விளைஞ்ச இடம், அந்த அங்கங்க வந்து அந்த கதிர்கள்லாம் வந்து காஞ்ச அந்த அறுவடை செய்யப்பட்ட அந்த பயிர்களுடைய கதிர்கள் வந்து அங்கங்க விழுந்து கிடக்கு, காஞ்சது இருக்கு. அப்புறம் இன்னும் சொல்லியிருப்பாரு, அந்த இடம் வந்து தோட்டமா, அதாவது வயலா இருந்து அதை சமப்படுத்த முயன்று அந்த விற்கிறவர், அந்த இடத்த வந்து ரியல் எஸ்டேட் காரங்க வந்து பிளாட் போட்டு விற்கிறவங்க சமப்படுத்த நினைச்சு கிணறு தோண்டின மண்ணை எடுத்து அந்த வயல் பரப்பையும் அந்த குண்டு குழிகளையும் நிரப்பி, ஏன்னா சுக்காங்கல் அதெல்லாம் எழுதி நல்லா நீ அழகா எழுதிட்டு அந்த கிணறு தோன்றப்ப அந்த சுக்காங்கல், அப்புறம் அந்த கூழாங்கற்கள், அந்த மண்ணு வெள்ளை மண்ணு எல்லாத்தையும் போட்டு நிரப்பி அந்த இடத்த வந்து ஒண்ணு இல்லாத மாதிரி, அதாவது ஒரு தோட்டம் இருந்த இடம், ஒரு வயல் இருந்த இடம் அப்படிங்கிறதே தெரியாம மறைச்சிருந்தது அப்படின்னு எழுதியிருப்பார். அப்ப அவர் அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப வந்து இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுல நிறைய வயல்வெளிகள் வந்து நாமளே பாக்குறோம். இப்ப இந்த 20 வருஷத்துல எவ்வளவு இடம் வயல் விவசாய நிலங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு இரையா இருக்கு.
காங்கிரீட் ஜங்கிளா மாறி இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதைத்தான் இதுல வந்து நிறைய இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன் 2 இடத்துலயுமே. 2வது வீடு கட்டினவரும் அதே மாதிரிதான். ஒரு ஒரு அவுட்டர்ல, ஊருக்கு அவுட்டர்ல இருந்தக்கூடிய ஒரு விளைநிலத்துலதான் இடம் கிடைச்சிருக்கும் அவருக்கு. நிறைய இடங்களை போய் கேட்பாரு. ஊருக்குள்ள எல்லாம் ரொம்ப அதிகம் உடனேவும் அவுட்டர்ல ஒரு விளைநிலத்தை தான் வாங்கி வீடு கட்டியிருப்பாரு. ஏன்னா அதுவும் நம்ம எல்லாம் செய்யற தப்பு தான். விளைநிலம்ங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். வெளியிலன்னா விலை கம்மி வாங்கு, அது ஆற்றோரமா, அது குளத்தாங்கரையா, குளத்து மேலையான்னு சொல்லி வீடை கட்டிடுறோம். இன்றைக்கும் இவருடைய கதை வந்து ரொம்ப பொருத்தம்தான். அப்புறம் இந்த கதை படிச்சுட்டு நான் இன்னொன்னு நினைச்சேன். நம்ம எல்லாம் வந்து இந்த தனி வீடு தனியாதான் வீடு இருக்கணும், அது மாதிரி அட்டாச்சு பாத்தோட தான் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மேல்நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சிங்கப்பூர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேரிங் ஹால், ஷேரிங் கிச்சன், 2 பேருக்கு 3 பேரு கூட ஒரு கிச்சன் ஷேர் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி 2-3 குடும்பங்கள் வந்து ஒரு ஹால் ஷேர் பண்ணிக்குவாங்க, ஒரு லானை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து அவங்க நல்ல வசதியா இருக்கிறவங்க, நிறைய ஏர்ன் பண்றவங்க கூட அவங்க மைண்ட் செட் எப்படின்னா, நாம தங்குறதுக்கு நம்ம பிள்ளைங்களுடைய அறைகள் எல்லாம் இருக்குது, அப்புறம் இந்த ஹால் எதுக்கு 2 பேர் 3 பேர் இருந்த 2-3 ஃபேமிலி சேர்ந்து இருந்தா என்ன, கிச்சன் வந்து உங்களுக்கு 1 மணி நேரம், உங்களுக்கு 1 மணி நேரம், உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் போட்டு அவங்க அந்த கிச்சன் எல்லாம் வந்து அவங்களே ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மைண்ட் செட் வந்து நமக்கெல்லாம் இன்னும் வரவே இல்லை. வந்திருக்கா தெரியல. பட் நம்ம அதை எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம், நம்ம வீட்டு கிச்சன்ல இன்னொருத்தவங்க சமையல் பண்றது. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் நாம வீடுகள்ல வந்து மாடிஃபை பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம சந்ததிகளுக்கு நம்ம சொன்னோம்னா, அந்த வீட்டு கட்டுறனுடைய காஸ்டும் குறையும், நம்மளுடைய கஷ்டங்களும் குறையும், அப்புறம் இடமும் நமக்கு நிறைய கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கல. இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வெளியில சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாம வந்து யோசிக்கணும். அதே மாதிரி அந்த கதையை முடிச்ச நேரம் அவர் எப்படி கதை லாஸ்ட் லைன் எப்படி வந்திருக்கும்னா, பஸ்ல போய்கிட்டு இருக்கிறப்ப 2 பேர் பேசுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்க, ஐயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த இடம் வந்து அழகா வயலா நல்ல விளைச்சல் நிலமா இருந்துச்சு, இப்ப பாத்தியா எல்லாம் வீடாயிருச்சு, அவ்வளவு வீடுகளா எழுந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இவர் அப்படியே திரும்பி பார்ப்பாரு, அவருடைய வீடு அதுல ஒண்ணா எழும்பி நிக்கும் அப்படின்னு முடிச்சிருப்பார். உண்மையிலே ரொம்ப சிந்தனையை தூண்டக்கூடியது. மக்களுடைய அந்த கஷ்டங்கள், வீடு கட்டணுங்கிற அந்த ஆசையினால நம்ம படுற கஷ்டம், நாமளும் இதுல ஒரு அங்கம் தான் நான் நினைப்பேன். எங்க வீடு கட்டுறப்ப நாங்களும் இப்படிதான் நிறைய மயங்கணும் அப்படிங்கறதெல்லாம். அது மாதிரி இந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணாம வர்றதுனால வரக்கூடிய அந்த பின் விளைவுகள், அந்த மன உளைச்சல்கள், அதெல்லாம் ரொம்ப அழகா இந்த கதையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. நன்றி மேடம். அடுத்து கிருஷ்ணா பேசுறீங்களா? பேசுறேங்க. அனைவருக்கும் வணக்கம். கந்தர்வன் அவர்களுடைய கதையை வந்து நான் +2 படிக்கும் போது என்னோட துணை பாடத்துல இருந்தது, இந்த மைதானத்து மரங்கள். அது திரும்பவும் இந்த சீர்வாசகர் வட்டத்துலதான் நானும் இவரோட புத்தகம் வாங்கியிருந்தேன். திரும்ப அந்த கதையை படிச்சப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த முத்து கேரக்டர், அதே போல இன்னொரு எஸ்கே முத்து, இவங்கெல்லாம் வருவாங்க. இன்னொரு கதைகள்லாம் இருந்துச்சு. கந்தர்வன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுல பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் பேச போகிற கதை வந்து சனிப்பினம். சனிப்பினம்ங்கிறது ஒரு கிராமத்து சூழ்நிலை நடக்கிற கதை. அந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ராமு நாடாரின் மளிகை கடையை விட்டு ஆராய் முறத்தையும் விளக்கு மாத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு நார்பெட்டியில வச்சு சேரியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கதை ஆரம்பிக்குது. பொழுது நன்னா இருட்டிடுச்சு. அதன் பிறகு அவங்க வந்து நடந்து போறாங்க, மேற்கு நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. 2 பக்கமும் வயல்ல எல்லாமே காஞ்சி சருகா கிடக்குது. பஞ்சமும் அந்த ஊர்ல பஞ்சத்தினால மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிந்தாமணிக்கு, தஞ்சாவூருக்கு, சீமைக்கெல்லாம் போயிட்டாங்க. தஞ்சாவூர் சீமைக்கெல்லாம் போயிட்டாங்க. மிச்ச மீதி ஆட்கள் வந்து ஊர்ல அங்கங்க சிமெண்ட் மேடையில உட்கார்ந்து வம்பளக்குறது அவங்களோட வேலையா இருக்கு. இப்படி சாவகாசமா உட்காந்து வம்பளக்குறவங்களை தாண்டி இவங்க போகும்போது ரொம்ப வேகமா ஃபாஸ்டா போறாங்க. இவங்க வீட்டுல இவங்களோட கணவர் வெள்ளை கிழவர், அவர் வந்து பக்கவாதம் அவருக்கு. அவரை வீட்டுல விட்டுட்டு தான் இவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. காலையில கஞ்சி எல்லாம் கொடுத்துட்டு இவங்க வேலைக்கு போயிருக்காங்க. தூரமா வரும்போது அவரோட இருமல் சத்தம் கேட்குது. இவங்க என்னன்னா, வேலைக்கு போகும்போது இவங்க நினைச்சுப்பாங்க, இந்த கிழவன் எப்படி இருப்பான், உயிரோட இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே
எதிர்மறையா நினைச்சு இவங்களுக்கு பழக்கம். அப்படி நினைக்கிறது தான் அவங்களுக்கு வந்து அதனால நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு ஒரு 60 வருஷம் அது வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்றாரு. வீடு கிட்ட நெருங்க நெருங்க அவர் வந்து அந்த வெள்ளையன் வந்து கோழிகளை விரட்டுற சத்தம் கேட்குது. அப்ப கிட்ட வந்ததும் இவங்க நினைச்சுக்கிறாங்க, கிழவன் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா உள்ள வராங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற ஒரே துணை அவரு மட்டும்தான். அதுல மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரே துணை இவர்தான். வேற ஒரு தூணும் இல்ல, ஒரு சிறு குச்சி கூட இல்ல அப்படிங்கிறாங்க. சோ இப்போ நம்ம அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேர் மட்டும் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பஞ்சத்துல இவங்களுக்கு வந்து கிடைக்கிற வேலை பாத்தீங்கன்னாக்கா, ஏதாவது பிள்ளைமார் வீட்ல, இல்ல முஸ்லிம் வீட்ல, ரைஸ் மில்ல அரைக்கிற அரிசிய வந்து தவிடு படைக்கிறது தான் இவங்களுக்கு கிடைக்குது. இப்ப அவங்க எடுத்துன்னு வர அந்த நார் கூடையில கூட கொஞ்சம் குருணை எடுத்துட்டு வராங்க. மடியில ஒரு அழுகி போன தக்காளி எடுத்துன்னு வராங்க. அவர் ராமநாடார் கடையில இருந்து. இப்ப ராமநாடார் வந்து இப்போ பஞ்சத்துல மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவரு அரிசி வியாபாரம் வந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த அரிசி வியாபாரம் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த அரிசியில இருக்கிற கல்லு, நெல் எல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்ற மாரி ஒரு பாவனை செஞ்சுகிட்டு இருக்கிறார். அதுக்காக என்ன பண்றாருன்னா, ஒரு 2, 3 சேரி பெண்கள உட்கார வச்சு, அத அரிசி புடைச்சு கல்லு பொறுக்குது. அந்த மாரி வேலையில விட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த ஆராயையும் வந்து அவங்க கூட வந்து ஒண்டிக்கிட்டாங்க, அந்த வேலையில. ஏன்னா இப்போ ரைஸ் மில்லும் இல்ல. பஞ்சத்தினால ரைஸ் மில்லும் இப்போ வந்து படுத்து போச்சு. ரைஸ் மில்லும் இப்போ ஃபுல்லா அழுக்கு படிஞ்சு போயிடுச்சு. யாரும் அரிசி அரைக்கிறது இல்ல. ஆராய கேள்வி இங்க வேலை செய்யறது வந்து ஆராய கேள்வி வந்து அந்த 2 பெண்களுக்கும் இவங்கள பிடிக்கிறது இல்ல. அவங்களுக்கு ரொம்ப பொறாமை. அம் இவரும் அந்த முதலாளியும் ராமநாடார் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து அந்த அ வாலிப பெண்கள் மாரி நீங்க வந்து வேலை செய்யறது இல்ல. நீ வேலைய விட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க ஒவ்வொரு நாள் காலையிலயுமே வந்து அவர்கிட்ட வந்து அழுது புரண்டு ஏதாவது பண்ணி அந்த வேலைய திரும்பவும் செஞ்சுக்குவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு குருணை கிடைச்சிருச்சு. அந்த குருணை எடுத்துன்னு வந்து வீட்ல சமைச்சு கஞ்சி குடிச்சு, கஞ்சி செஞ்சு 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது யோசிச்சுட்டே வராங்க. இந்த கிழவனுக்கு நம்ம வந்து ஒழுங்கா சமைச்சு போடுறதுக்கு ஒண்ணும் முடியல. போன மாசம் வந்து ரூ. 1/4 தொண்டை மீனும், சூட மீனும் வாங்கி ஆக்கி போட்டோம். அப்பதான் அந்த கிழவன் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருந்தான். அதுக்கு முன்னாடி அந்த மாரி அவன் சந்தோஷமா இருந்து பார்த்ததில்ல. இன்னும் ஒரு தடவ வந்து வாழை மீன வாங்கி ஆக்கி போட்டுறணும். அப்படின்னு நினைச்சுட்டு வராங்க. முன்ன மாரி கிழவனுக்கு வந்து உடம்பும் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வீட்டுக்கு உள்ள வந்துதான் அந்த கிழவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அ கொ இருட்டிடுச்சு. 3 கோழி வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு வெடை கோழி மட்டும் வந்து சேரல. அந்த கிழவன் வந்து குரல் குடுத்துட்டே இருக்கிறாரு. இவங்க வந்து உட்கார்ந்ததும் என்ன பண்றாங்கன்னா, அந்த வெடைக்கோழி வந்து இவ இவங்க மடிய வந்து ஏதோ குத்துது. குத்தி அந்த தக்காளி எடுத்து போட்டுருது. தக்காளி எடுத்து போட்டு இவங்க வந்து அத விரட்டும்போது இவரு சொல்றாரு, "இந்த சனிய வந்து பகல் பூரா இப்படித்தான் அழும்பு பண்ணிட்டு திரியுது." அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்றாங்க, "வெடலைக்கு வீரம் இல்லையா? உன்ன மாதிரியான கேடா அது படுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு." அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிழவன் என்ன சொல்றாருன்னா, அந்த கிழவனுக்கு வந்து அந்த வெடல மேல வந்து எப்போதும் ஒரு கண்ணு. இவருக்கு என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கோழி குஞ்சு சாறு குடிச்சு, அப்படின்ற மாரி மனசுக்குள்ள எண்ணம் இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னா, அந்த வெடல பிடிச்சு கூடைக்குள்ள போடு. சனி இன்னும் ரெக்கைய அடிச்சுட்டு மேல பறந்துகிட்டே இருக்குது. அந்த சனியினால எனக்கு சீலப்பேன் பாத்துருச்சு உடம்பெல்லாம். இதெல்லாம். அதனால நீ வந்து அத போடு, உள்ள போடு அப்படிங்கிறாங்க. இந்த கேள்வி அத காதுல வாங்குன மாரியே தெரியல. வெளிய போயிட்டு விறகு, சுள்ளி எல்லாம் எடுத்துன்னு வந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அ அ கஞ்சி காய்ச்சறதுக்கு சுள்ளி எடுத்துட்டாங்க. ஆனா, பக்கத்து வீட்ல போயிட்டு நெருப்பு எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் கிராமத்துல நெறைய நடக்கும் இந்த மாரி நிகழ்வுகள் எல்லாம். வரட்டி எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து வீட்ல இருந்து எருவட்டியில நெருப்பு எடுத்துன்னு வராங்க. நெருப்பு எடுத்துன்னு வந்து அந்த கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த கிழவன் இரும்பிட்டு, காரி காரி துப்பிட்டு சொல்றாரு, "இந்த வெடல குஞ்ச வந்து ரொம்ப அலும்பு பண்ணிட்டு திரியுது. இதோட அலும்பு தாங்கல. ஒரு நாளைக்கு இத சூட்டம் போட்டா தான் சரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சூசகமா சொல்றாரு. சோ கிழவிக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா கிழவி என்ன பண்றாங்கன்னா, அத வந்து காதுல வாங்குன மாரியே இல்ல. அடுப்பு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் கஞ்சிய குடிச்சிட்டு படுத்துடுறாங்க. ம் திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. இந்த கடையில வந்து நம்மள வர வேணாம்னு சொன்னாங்களே அப்படின்ற மாரி. அதனால என்ன பண்றாங்கன்னா, அப்படியே புலம்பிட்டே இருக்கிறாங்க. புலம்பிட்டே இருந்து ஏன்னா புலம்புனா தான் அவங்களுக்கு அது நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புலம்பிட்டே இருந்து கொஞ்ச நேரத்துல ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒப்பாரி வச்சுட்டு காலையில வேலைக்கு எந்திச்சு போறாங்க. வேலைக்கு எந்திச்சு போனதும் நிஜமாவே அவங்க அன்னைக்கு அழுததெல்லாம் வீணாயிடுச்சு. ஏன்னா, அந்த கடைக்காரர் வந்து அவங்கள வேலைய விட்டு வெளிய கழுத்த பிடிச்சு தள்ளி விட்டுர்றாரு. "நீ வேலைக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப அந்த அன்னைக்கு இரவு வராங்க.
ஹீரோ வந்தாங்கன்னா 2 பேரும் பட்னி. வயசான 2 பேரும் பட்னி. திரும்பவும் அழுது கண்ணீர் சிந்தி மூக்க சிந்தி வெள்ளைய மட்டும் தைரியம் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பக்கவாதம், அவர் படுத்த படுக்கையாவே இருக்கிறாரு. காலையில கோழி கூவுது. கோழி கூவும்போது இவங்க வந்து ஏஞ்சுக்கிட்டாங்க. கோழி கூவும்போது இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்ணாங்கன்னா, கீழக்கரை போற ரோடு பக்கம் போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு சாலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த பக்கம் வந்து நெறைய கோழி வாங்குறவங்க நெறைய பேர் போவாங்க. அங்க அ முஸ்லீம் பணக்காரங்களுக்கு கோழி விக்கிறதுக்காக வா ஊர் ஊரா வாங்கிட்டு போறது இருக்கும். ஸோ அந்த சாலை வழியா நின்னுட்டு பார்க்குறாங்க. ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவர கூட்டிட்டு வர்றதுக்கு இவங்க போய் நின்றாங்க. திரும்பி வரும்போது பார்த்தாக்கா, அந்த வெடலை கோழி அதுக்குள்ள இவரு என்ன பண்றாரு இந்த கிழவன், அ எப்படியும் இவ வந்து கோழி விக்க போறா, யாரையாவது கூட்டிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு அந்த வெடலைய எப்படியாவது விரட்டி விட்டுறணும்ன்ட்டு கூடைய திறக்கிறாரு. திறந்தபோது லைட்டா திறக்கும்போது வெடலை மட்டும் பறந்து வெளிய போயிடுது. மத்த 2 கோழி, 3 கோழி அப்படியே பதுங்கி பதுங்கி வர்றதுக்குள்ள மூடிடுறாரு. சரி இந்த அம்மா அவங்கள கூட்டிட்டு வரும்போது பார்த்தாக்கா, வெடலை வெளியில மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த வெடலைய பிடிக்கிறதுக்கு 2 பேரும் ரொம்ப படு பாடுபடுறாங்க. பிடிக்க முடியல. வெடலை மட்டும் தான் இருக்குது. மத்த கோழிய காணோமேன்ட்டு உள்ள வந்து பார்த்தாக்கா, கூட கவுத்த மாரியே இருக்கு. என்னங்க கவுத்த மாரியே இருக்கு. எப்படி கோழி வெளிய போச்சு அப்படின்னா, அது என்ன தூங்க விடாம அலும்பு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் அத வெளிய தள்ளி திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இப்ப இந்த 3 கோழி வித்துட்டாங்க. 3 கோழிய வித்துட்டு திரும்ப அவங்க வழக்கம் போல வேற ஏதாவது வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நார் கூட, மொறம், தொடப்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க வெளிய போயிட்டாங்க. வெளிய போனதும் இவரு என்ன பண்றாரு, அப்படியே மெல்ல மெல்ல எந்திச்சு நகர்ந்துகிட்டே வந்து இவரால 2 அடி நடந்து போனா கூட கீழ விழுந்துருவாரு. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன். எழுந்து வந்து அந்த வெடல கோழிய கூப்பிடுறாரு. எப்படியாவது இன்னைக்கு இந்த கோழிய போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோழி அங்கங்க சுத்திட்டே வருது. ஒரு 4, 5 கல்லு பொறுக்கி வச்சுக்கிறாரு. கல்லு பொறுக்கி வச்சுட்டு அந்த வெடல கோழிய கூப்பிடுறாரு. வெடல கோழியும் வருது. வந்ததும் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 முறை அவருக்கு வலது கை வந்து பக்கவாதத்துல இல்ல. அது நல்லா இருக்கு. இடது பக்கம் தான் அவருக்கு பிரச்சனை. கல் எடுத்து எறியிறாரு. கல் எடுத்து எறியும்போது 2 முறை, 3 முறை 2 முறை மிஸ் ஆயிடுது. 3வது முறை என்ன பண்றாரு, நல்லா அவரோட வலிவும் எல்லாமே குடுத்து, வேகமா எந்திச்சு அடிக்கணும்னு அடிக்கும்போது, வீசுனவன் விழுந்துட்டான் அப்படின்னு எழுதுறாரு. வீசுனவன் விழுந்தான், வேகத்தோட உயிரே அப்படி வீசியிருக்க கூடாது அப்படிங்கிறாரு. செத்து போயிட்டாரு. இந்த கிழவன் செத்து போயிட்டாரு. ஊரு கூடிருச்சு. கிழவி மார்ல அடிச்சுட்டு வந்து புலம்புறாங்க. கம்பெல்லாம் வந்துடுது. பச்சை கம்பெல்லாம் வந்தது. கிழவன பாடையில ஏத்தி 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு வயசானவர் வந்து சொல்றாரு, "என்னடா இது மடத்தனமா இருக்கு. சேரில மத்தவன்லாம் இருக்கக்கூடாதா? கிழவனோட போறதா?" அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கும் ஒண்ணும் புரியல. "அம் சனிக்கிழமை செத்தவன் தனியா போவானா? யாரையாவது காவு கொடுக்க போறீங்க?" அப்படின்றாரு. உடனே ஆராய் கிட்ட கேட்டு, வீட்ல ஒரு வெள்ளை குஞ்சு இருக்கு. அது புடிச்சு கட்டுங்கடா பாடையில" அப்படிங்கிறாங்க. அங்கங்க தேடி பார்த்தாக்கா, அந்த தேடி ஒரு வழியா அந்த வெடல குஞ்சு புடிச்சு எடுத்துட்டு வராங்க. புடிச்சு எடுத்துட்டு வந்து, அதோட கழுத்த பிடிச்சு ஒரு முறை சுட்டுனதுக்கப்புறம் சொடக்குன்னு ஒரு சத்தம் வந்து, அது செத்து போயிடுது. செத்து போனதுக்கப்புறம் கடைசியா அ அந்த பாடையில அ வாத நோயால செத்து போன வெள்ளையனும், அந்த கோழி குஞ்சும் அவனோட காலடியில தொங்கிட்டு போச்சு. தெற்கு மொழியை அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அந்த கதை. அம் மத்த நானும் ஒரு சில கதைகள்லாம் படிச்சேன். ரொம்ப எளியவர்களின் வாழ்க்கைய அப்படியே அழகா இது பண்ணியிருக்காரு. எனக்கு என்னோட ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. அப்பலாம் அ எங்க ஊர்ல இருந்து ஒரு ரைஸ் மில்ல வந்து அரிசி அரைக்க போம்போது நெறைய நெறைய பேரு பணம் குடுத்து அரைக்க முடியாது நெல்லு. நெல்லு அது வேக வச்சு அரைக்கிறதே ஒரு தனி ப்ராசஸ். அது நெறைய பேர் என்ன பண்ணாங்க, தவிட்டுக்கு அரைப்பாங்க. தவிடு குடுத்துருவாங்க. அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த தவிடு குடுக்கும்போது அவரு என்ன பண்ணுவாரு, ரைஸ் மில்ல இருக்கிறவரு, அத அந்த ஆப்பரேட் பண்றவரு, அம் நெறைய அப்படியே நொய் மாரி அரைச்சுருவாரு. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா பிடிச்சிருவாரு. அந்த மாரிலாம் பிடிப்பாங்க. அப்போ வந்து தவிடு தொ புடைக்கிறதுக்குன்னே ஒரு அம்மா வெளியில இருப்பாங்க. அதுலருந்து அந்த குருணை, அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. கருப்பு கலர்ல அரிசி வரும். அதாவது நல்ல நெல்லு அத தூத்தும்போதே நல்ல நெல்லு தனியா போயிரும். கொஞ்சம் பதறு மாரி வர்றதெல்லாம், அதெல்லாம் வேக வச்சு பண்ணுவாங்க. இதெல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னும் நெறைய கதைகள் எல்லாமே இதே மாரி தான் இருந்துச்சு. எங்கேயுமே பெருசா உவமைகள் இருந்த மாரி தெரியல. ரொம்ப நேரடியா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு கதைகள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி கிருஷ்ணா. அனுராதா மேம் நீங்க பேசுறீங்களா? சார் கேக்குதா? கேக்குது. பேசுங்க. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். கந்தர்வன் கதைகள் எடுத்த உடனே முதல்ல கண்ண மூடிக்கிட்டு தான் தொட்டேன் அந்த பேஜ்ல போய்.
ஏன்னா நிறைய இருந்தது. ஒண்ணு படிச்சுட்டு அதனால அது நமக்கு பேசுறதுக்கு தோதா இல்லைன்னா அடுத்த கதைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒண்ணு தொட்டேன். அதுவே பிடிச்சிருந்தது. அப்போ மத்த கதைகளை படிக்கல. நான் இது படிக்கிறேன்னு வேகமா முன்னாடி வந்து போட்டுட்டேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பேசின 3 பேருமே அவங்கவங்களோட லைஃபோட அதை கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? இது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாயிண்ட கண்டிப்பா தொட்டு போற மாதிரி தான் சிறுகதைகள் அமைந்திருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு இந்த சாசனம் படிச்ச உடனே எங்களோட லைஃபே திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த கதை தான் நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் வேகமா துண்டு போட்டது அதுக்காக தான். மற்ற கதைகள் எவ்வளவு ரிலேட் ஆகுமோ, இந்த கதை எல்லாருக்கும் ரிலேட் ஆக முடியாது. ரொம்ப கஷ்டம். எங்க ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த சர்க்கிள்ல இல்லைங்கிறதுனால இதை ஓப்பனா பேசலாம் இந்த கதைய அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை எடுத்துக்கிட்டேன். சாசனம்ங்கிற கதையில வந்து ஒருத்தருடைய பையன் வந்து பையனா பொண்ணான்னு தெரியல, அப்பா அப்படின்னு சொல்றாங்க பொதுவா. பையனோ பொண்ணோ அந்த கதையை நேரேட் பண்ற மாதிரி தான் ரைட்டிங் இருக்கு கதையில. கதைக்கு நேரடியா போயிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி எனக்கு ரிலேட் ஆச்சுங்கிறத சொல்றேன். அவங்க வீடு வீடு எப்படி பாத்தீங்கன்னா, அந்த ஊர்லயே அவங்க தாத்தா வந்து அந்த ஊருக்கு வந்து அந்த ஜமீனோட பேஷ்காரா இருக்காரு. அவருக்கு எப்படி நிலங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா, ராஜா வந்து அந்த ஊருக்கு வந்து போகும்போதெல்லாம் பெருசா விருந்து வச்சு பயங்கரமா உபச்சாரம் பண்றாரு. அந்த விருந்துல வந்து மயங்கி போன ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பரிவாரங்களோட அவங்க தாத்தாவை வர சொல்லி கிளம்பும்போது கூட்டிட்டு போறாரு. போகும்போது இவருக்கு கைய காமிக்கிறாரு. எங்கெல்லாம் அவர் கைய காமிச்சுக்கிட்டே ஒரு கேப் விட்டு கை காமிச்சுக்கிட்டே போறாரு. எங்கெல்லாம் அவர் கைய காமிக்கிறாரோ அந்த ஊரெல்லாம் அவங்களுக்கு. அந்த மாரி எழுதி குடுக்குறாங்க. இவரு பின்னாடியே போய் அவங்க தாத்தா என்ன பண்றாருன்னா, ராஜாவோட அரண்மனைக்கு போயி அவரு சொல்ல சொல்ல இவரு நோட் பண்ணிக்கிட்டே போய் அங்க போய் எல்லாத்துக்கும் பட்டயம் வாங்கிக்கிட்டு வந்துடுறாரு. வந்தா என்ன நடக்குதுன்னா, அதுவரைக்கும் இப்போ தரிசா கிடக்கல அந்த பூமியெல்லாம். வேற குடியானவங்க வந்து அவங்களுடைய நிலம்னு நினைச்சு உழுது பயிர் பண்ணிட்டு இருக்கிற இடம் அது. அவங்களெல்லாம் அடிச்சோ, கொலை பண்ணியோ விரட்டிட்டு இவர் அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு முழுசா அத பாத்தியதை பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காரு. சோ அடுத்தது கதை சொல்றவரோட அப்பா. அவங்க எப்படி அவங்க அப்பாவை பத்தி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, அப்பா வந்து ரொம்ப வெளியில எல்லாம் போக மாட்டாரு, அலைய மாட்டாரு. எவ்வளவு தேவையோ அத தாத்தாவே நடந்துட்டாரு அப்படின்னா, இவர் உட்கார்ந்து சாப்பிடுறாருங்கிற மாதிரி. இவர் வந்து எதையுமே பெருக்கல. இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உண்டான பத்திரங்கள்லாம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்குது. அப்போ வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா, இந்த இந்த மரம் மைதானத்து மரங்கள் சொன்ன உடனே நான் இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அது இதுலயும் ஒரு மரம் தான். ஒரு புளிய மரம் வந்து வீட்ல இருந்து கண்ணுக்கு எட்டுற தூரத்துல ஒரு ஒரு லேண்ட் இருக்குது. அதுல வந்து இந்த புளிய மரம் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது பச்சை குன்று மாதிரி இருக்காமா. அவ்வளவு செழித்து அவ்வளவு செழிப்பமா இருக்கு அந்த மரம். அங்கே வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, குறவர்கள் வந்து அந்த தங்கி இருப்பாங்க இல்லையா? அங்கங்க டென்ட் மாரி போட்டு தங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப வருஷமா தங்கியிருக்காங்க. சில ஊர்ல இப்ப எங்க ஊர்ல அவங்க இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலனி எல்லாம் அவங்களுக்கு கட்டி குடுக்கறதுக்கு முன்னாடி இது அப்படித்தானே இருந்தாங்க. இல்ல இடம் மாறிடுவாங்க. தோது பள்ளங்கும்போது இடம் மாறுவாங்க. யாராவது தொந்தரவு பண்ணா இடம் மாறுவாங்க. இப்ப எங்க ஊர்ல திருச்சியில பாத்தீங்கன்னா, கே.கே. நகர்ல ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால ரொம்ப வருஷமா இருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு குரூப் அங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஆட்கள் மாறுவாங்களே தவிர, அவங்களோட குடியிருப்பு அங்கேயே தான் இருக்கும். அது மாதிரி இவங்க ரொம்ப நாளா இருக்காங்க. கூடவே வந்து நெறைய பன்றிகள் அங்க வந்து வளரும். அந்த மரத்துக்கு வந்து அந்த பன்றியோட உரம் ஃபுல்லா சேரும். அதுல வந்து அந்த மரம் வந்து பயங்கரமா செழிப்பா இருக்குமாம். எப்படின்னா, உழுக்கும்போது யாராவது குழந்தைங்க கீழ போயிட்டு ஒரு பழம் தலையில விழுந்தா, தலையில அடிபட்ட மாரி வலிக்குமாம். அந்த அளவுக்கு காய் வந்து அவ்ளோ நெத்து காய அவ்ளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அந்த இவங்க அப்பாக்கு வந்து எங்க போணும்னாலும், ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும்போதோ, எங்க கிளம்பும்போதோ ஒரு வாட்டி தலைய நீட்டி அந்த புளிய மரத்த பார்த்துட்டு தான் கிளம்புவாராம். சிமெண்ட் போட்டு மொழுகின மாரி மினுமினுப்புல இருக்குமா அந்த மரம். திடீர்னு வீட்ல இருந்து கிளம்பி கிடுகிடுன்னு போய் அந்த புளிய மரத்த ஒரு நட பார்த்துட்டு வருவாராம். அது பூக்கும்போது, பிஞ்சு விடும்போது, இப்படி போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த தாத்தா சாசனம் எழுதி வாங்கினாரு இல்லையா? அதுல வந்து எல்லாத்துக்கும் பட்டயம் இருக்கு. இவங்களுக்கு பல ஊர்ல பல 5 மைல் நீளத்துக்கு அந்த ஊரோடைய ஓரத்துல அப்படியே செவ்வகமா இவங்களுக்கு தோப்பு தொரவுன்னு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா, இந்த புளிய மரத்துக்கு உண்டான இடத்துக்கும், மரத்துக்கு உண்டான சாசனமும் இவங்கள்ட்ட இல்ல. ஆனா, இங்க போக வர இருந்து இவங்க தான் இத பாத்தியதையோட அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து இவர் கையில இல்ல.
அதை வந்து எப்படி யாரும் வேற யாரும் கேட்கவும் இல்லை, அதனால இவர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அங்க போகும்போது ஒரு ஒரு தடவை வைபவமா நடக்குது இந்த புளியம்பழம் பறிக்கிறது. இவருக்கு இந்த புலி மேல வந்து ரொம்ப ஒரு பெருமை. அவங்க வீட்டுக்கு அவரோட மச்சான் வந்து பேசுவாரு. இதுல மண்டபத்து புலி தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணுவாரு, கொரட்டு புளியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. கொரட்டு புளி எடுத்துட்டு வந்து கூட நாளைக்கு இவங்க வீட்டுல குழம்பு வச்சு பார்க்கட்டும், அதை சாப்பிட்டுட்டு வந்து நீங்க நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சாப்பிட்டோன்னு சொல்லுவாரு, மண்டபம் புளி மதுரை புளி எதுவுமே நிக்காது இதுக்கு முன்னாடி, இந்த கொரட்டு புளிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்குவாரு. கொரட்டு புளினா என்னன்னா, குறவர்கள் வாழற இடத்துல இருக்கிற புலிங்கிற ஒரு அடைமொழியா அவர் சொல்றாரு. சோ அங்க போய் பறிக்க போறத ஒரு வைபவமா இவங்க சொல்றாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, இவரு போறாரு அப்படிங்கும் போதே அங்க உள்ள ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயாவோட பையன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி, அந்த மரத்தை சுத்தி வட்டமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது உள்ள யாரும் போக முடியாது, இவரோட இடங்கிற மாதிரி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அந்த பன்றியோட கழிவுகள் எல்லாம் நீக்கிட்டு அங்க உலுக்கினா கீழே விழணும் இல்லையா காயெல்லாம், அந்த இடம் பொறுக்கிறதுக்கு உண்டான மாதிரி சுத்தம் பண்ணிட்டு வரணுமா. இவங்க போகும்போதெல்லாம் அங்க என்ன நடக்குதுன்னா, அங்கேதான் விஷயமே வச்சிருக்காரு. இவங்க போகும்போதெல்லாம் என்ன நடக்கும்னா, அந்த கூட்டத்திலேயே தனியா ஒரு குடிசை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மேம்பட்டதா இருக்குமா. அதுக்குள்ள இருந்து ஒரு அம்மா அசைஞ்சு அசைஞ்சு வெளியே வந்து இவங்க அப்பா போய் பேசுறத ரசிச்சு ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு அப்படியே இவங்க அப்பாவோட ஜாடையில இருக்குமா. அதாவது தாத்தாவோட இவங்க அப்பாவோட ஜாடையில அந்த குறவர் இனத்துடைய அந்த லேடியோட பொண்ணு இருக்குமா. இவருக்கு வந்து அதை பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருமா. அந்த அம்மா வந்து இவர் பேச பேச இது அப்பா பேச பேச ரசிச்சு ரசிச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். கீழே மரத்தை 8 ஆள் சேர்ந்து உடுக்குவாங்களாம். தப தபன் காய் விழுமா, மூட்டை மூட்டையே கட்டுவாங்களாம். அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே எல்லா சாமானும் நெல்லு கில்லு எல்லாமே வந்து வீடு நிறைஞ்சு இருக்கும். ஆனா மத்ததுக்கெல்லாம் இவரு போகவே மாட்டாரு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா ஆர்டரும் கொடுப்பாரு. இந்த புலிக்கு மட்டும் ஒரு மரத்துக்கு மட்டும் கூடவே நின்னுட்டு உலுக்கி பறிச்சதுக்கு அப்புறம் உத்து உத்து பாப்பாராம் ஒரு கிளையா. ஒரு பழம் இருந்தா கூட விட மாட்டாராம், உலுக்கி எடுத்துட்டு வைப்பாராம். கடைசியா மூட்டையில அள்ள போகும்போது என்ன பண்ணுவாராம், காலால கொஞ்சத்தை இப்படி ஒதுக்குவாராம் ஓரமா. காலால ஒதுக்கின உடனே அதை அந்த அம்மா எடுத்துட்டு போகுமா. அது ஒரு நன்றி மாதிரி ஒரு கிராட்டிடியூட் லுக்ல கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க. சோ இவருக்கு கணக்கு பிள்ளைகிட்ட அவங்க அப்பாவுக்கு கேட்கணும்னு ஆசையா. கேட்டு அவர் ஏதாவது சொல்லிவிட்டாருன்னா மரம் நமக்கு எல்லாம் போயிடும், ஒரு வருஷ கணக்குல கேட்காமே இருக்காரு. இது வந்து அந்த அம்மாவோட பொண்ணு வளர்ற வரைக்கும் இப்படியே போகுது. அதுக்கு பிறகு அந்த அம்மாவோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. அப்ப இவங்க ஒரு வருஷம் பறிக்க போகும்போது இவங்க போகும்போதுதானே அந்த இடத்த சுத்தம் பண்றாங்க கிட்ட போற மாதிரி. அப்ப அந்த லேடி போய் அழுகுறாங்க. இந்த குறவர் எண்ணத்துல இருக்கிற ஒரு லேடி போய் அந்த மரத்துக்கிட்ட அழுகுறாங்க. மரத்தை கட்டி பிடிச்சு தடவி கொடுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஞாபகமோ அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் போன உடனே அந்த அம்மாவோட மருமகன் வந்து விரட்டி கூப்பிட்டு போறாரு. உங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க நிக்க முடியும்னா அவனுக்கு வந்து மானக்கேடா இருக்கு. அவனுக்கே மானக்கேடா இருக்கு. இவருக்கு வந்து மரத்தோடைய இதை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கே தவிர அவங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருங்கிறத வெளியில சொல்றதுக்கு இவருக்கு வந்து மனசு இல்ல. ஆனா அந்த பழத்தை வேணும்னு நினைக்கிறாரு. அந்த வித்தியாசத்தை பாருங்க. யாரு வந்து அந்த கௌரவத்தை பாக்குறாங்கன்னா, அந்த குறத்தி பெண்ணோட மருமகன் என்ன சொல்றான், உங்க அம்மாவை போய் இழுத்துட்டு வான்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டு இவர் காலால நகர்த்துறதையும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். இதெல்லாம் வேணாம், நீங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிடுது. ஆனாலும் விடாம இதையும் எடுத்து கட்டுங்கடான்னு சொல்லி மூட்டையில கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் போகும்போது அந்த புலி கிடைக்கிறது ஒண்ணுதான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கு. அந்த அம்மாக்கு என்ன ஒரே சாட்சி, அவங்க வீட்டுக்கு அந்த தாத்தா வந்து அவங்களுடைய தொடர்புல இருந்த நாள்ல அவரு இவங்க மட்டும் இல்ல, அவர் எப்ப எந்த வீட்டுல இருப்பாருன்னே தெரியாதுன்னு கதையில போட்டிருக்காங்க. அவர் எப்ப வந்து எந்த வீட்டுல இருப்பாருன்னு தெரியாது, ஏதோ ஒரு வீட்டுல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்லுவாங்க. காலையில வந்து அண்டால தண்ணி வச்சா குளிச்சுட்டு உள்ள வந்துருவாரு எங்க போயிட்டு வந்தாலும், அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க தாத்தா. அந்த அளவுக்கு அவர் ஒரு மைனர் கேரக்டரா அவரை சொல்லியிருக்காங்க. சோ அவருடைய வாழ்ந்ததுக்கு அடையாளமா இந்த புலியை வாங்கிக்கிறதான் வந்து அவங்களுடைய லைஃபுக்கே ஒரு ஆதாரமா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதை இந்த மருமகன் வேண்டாம்னு சொன்ன உடனே அடுத்த காய்ப்புக்கு புலிக்கு போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, மரத்தை கட்டிக்கிட்டு இதை யாரும் தொட விட மாட்டேன், இதுல எனக்கு பாத்தியதை இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அழுது. அதை கேட்ட உடனே இவங்க அப்பாவுக்கு என்ன ஆகுது, படபடன்னு வந்துடுது. பாத்தியதை இருக்கு, உங்க அப்பாவோட எனக்கு தொடர்பு இருந்ததுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா இவரோட கௌரவம் போயிடும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பத்திரமா எடுத்து இவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு வருஷமும் புளிய மரத்தை பத்தி ஏதாவது டீட்டெயில் எங்கேயாவது ஒரு வரி கிடைச்சிடாதான்னு வருஷ கணக்குல பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு இந்த அம்மா சொன்ன வருஷத்துல இருந்து
அத நீ எதுவுமே பேசாதன்னு சொல்லி அப்படியே அதை விட்டுட்டு பழம் பறிக்கிறத விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அதுல இருந்து அவர் வந்து அந்த பத்திரத்தை எடுத்து பாக்குறதே இல்ல. ஏன்னா பாத்தியதை இருக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. அது அவங்களுக்காக அவங்க அப்பா விட்டுட்டு போனது அப்படிங்கறது. அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காம அவரு இவ்வளவு நாளா அந்த அம்மாவுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்காம அந்த கௌரவத்தையும் விட்டு கொடுக்காம இவர் இருந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு ஆசை இருக்கு. அதாவது ஊர் பூரா இருக்கு, கேப்ப சாம நெய் எங்கெல்லாம் வருது. அதுல எல்லாம் இவருக்கு ஆசை இல்ல. தென்னை மரத்தெல்லாம் போய் பார்க்கணும், அங்கே உள்ள குத்தகையில இருக்கிற வருமானத்தெல்லாம் வாங்கிட்டு வரணும், நேர்ல போகணுன்றதெல்லாம் போனது கிடையாது. எது ஒண்ணு தன்னுடையதா இல்லையான்னு தெரியாம இருக்கோ, தனக்கு சாசனம் எழுதப்படாத ஒண்ணு தன்னுடைய கௌரவத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடியதா இருக்கும், அது மேலேயே வாழ்க்கை பூரா கவனமா அதுக்கப்புறம் அது அவருடையது இல்ல அப்படிங்கறத அந்த அம்மா கோடி காமிச்ச உடனே திரும்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எனக்கு டைம் இருக்கான்னு தெரியல, திருப்பி சொல்லிடுறேன். எனக்கு இதோட கதையை முடிச்சிருக்காங்க. இதுல யாரு கௌரவம் பார்த்தாங்கிறதுல அந்த பையன் வந்து அந்த குரத்தியோடைய மருமகன் வந்து இப்படி ஒரு சாசனம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளவு கௌரவமா அவன் ஒதுக்கிக்கிற மாதிரியும், இவ்வளவு நாள் இதை அனுபவிக்கணும்னு நினைச்சவருடைய மரியாதை குறைச்சு போற மாதிரியும். இல்ல இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த கதையை நான் பேச போறேன்னு போட்ட உடனே கோமதி சார் பிரசன்ன சார் பெஸ்ட் போட்டாங்க. இந்த கதையில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்து நான் பேசாம விட்டுருக்கேன் அல்லது நான் சரியான கோணத்துல புரிஞ்சுக்கல, இன்னும் இதுல சொல்ல வேண்டியதுன்னா தயவு பண்ணி 2 பேரும் சொல்லுங்க. எங்க வீட்டுல என்னன்னா, எங்க வீட்டு எங்க அப்பாவோட பிறந்தவங்க 4 ஆண்கள் 2 பெண்கள். அந்த பெரியப்பா வந்து அவருக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இதை சொல்ல விரும்பல, ரொம்ப சமூகத்துல ரொம்ப கீழ்நிலையில இருக்கிற ஒரு பெண்ணோட அவர் தொடர்பு வந்தாச்சு. அவங்கள வந்து அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நேசிச்சாரு. இந்த பெரியமாட்டா அவர் பேசவே மாட்டாரு. ஒரு பையன் அவங்களுக்கு விட்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசவே மாட்டாரு. ஏதோ செலவுக்கு காசு கொடுப்பாரு, வீட்டுக்கே வர மாட்டாரு, அந்த வீட்லயே தான் இருப்பாரு. பெரிய குடிசையா போட்டு திருமயத்துல ஓரத்துல ஊருக்கு வெளியில இருப்பாங்க. இப்ப திரும்பியா நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிஹெச்சி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடமா போய் லேண்ட் வேல்யூல எங்கேயோ போயிடுச்சு. ஒரு பெரிய கிரவுண்ட் வாங்கி அதுல வந்து அவங்களை குடி வச்சு அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க. அவங்களோட போக்குவரத்தா தான் இருந்தோம் நாங்க, பேச கொள்ள அந்த அளவுக்கு வேற்றுமைனா. எங்க பெரியப்பா எங்களுக்கு வேணும்னு நினைச்சதுனால நாங்க அப்படி இருந்தோம். ஒரு பிராமின் வீட்டுல ஒருத்தர் அந்த மாதிரி போய் ஒரு தொடர்பு வச்சுட்டு அதை பகிரங்கமா ஊருக்கே சொல்லி இப்பதான் எனக்கு சொல்லி, எங்க பெரியம்மா இறந்த விவரங்கள் எதுவுமே அவருக்கு தெரியாத, அவர் வரவும் விரும்பல, அவங்களோடதான் இருந்தாங்க. எங்க அண்ணா நார்த் சைடு போயிட்டாரு. இவரை நாங்க போய் வர பாத்துட்டு இருந்தோமே தவிர அவங்களையும் வேற பெரியம்மான்னு கூப்பிடுவோம் நாங்க. அந்த விகல்பம் எல்லாம் எங்களுக்கு தோணல. ஏன்னா அவர் மேல இருந்த பாசத்தினால தோணல. அவர் செஞ்சது நியாயம்னு எங்களுக்கு தோணுச்சு. அந்த இடத்தையும் அவங்களுக்கே தான் கொடுத்தாரு. எங்க அண்ணனுக்கு, எங்க பெரியம்மா பையனுக்கு வந்து ஒரு பங்கு அவருக்கு வைக்கல, அவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுத்தாரு. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து அவங்கதான் முதல்ல இறந்து போனாங்க. அந்த 2வது மனைவி தான் முதல்ல இறந்து போனாங்க. அவங்களுக்கு பெட்ல என்னென்ன தேவையோ அத்தனையுமே அவர் பண்ணிட்டு அவங்களோடயதான் இருந்தாரு. எனக்கு படிக்கும்போது தோணுச்சு, அந்த காலத்துலயும் இவ்வளவு துணிச்சா ஒருத்தரால பண்ணிட முடிஞ்சிருக்கு. அதை வந்து குடும்பமும் நாங்க ஏத்துக்கிட்டோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இறந்த போதும் நாங்க போனோம், ஒரு மரியாதைக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு போனோம். ஆனா இந்த கதையில வரவர் அப்படி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஏமாற்றம் வந்து, நம்ம அதை விடாம பண்ணியிருக்கோம், கௌரவம் பார்க்காம மனுஷத்தன்மையோட நடந்துகிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது இதை படிக்கும் போது. அதனாலதான் இந்த கதையை எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க. ரொம்ப அருமையா எனக்கு ரிலேட் ஆச்சு. ரொம்ப நன்றிங்க. நன்றி மேடம். அடுத்து அருள், நீங்க பேசுறீங்களா? அருள் இருக்கீங்களா? ஓகே, அருள் இருக்காரான்னு தெரியல. சரவணா பிரகாஷ், நீங்க பேசுறீங்களா? நான் பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, பேசுங்க. வணக்கம். கந்தர்வனை வந்து கந்தர்வனோட ஒரே ஒரு கதை மட்டும்தான் நான் வந்து படிச்சிருக்கேன். அந்த ஒரு கதையும் எனக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து வந்துச்சு. அந்த கதையை தான் நான் வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து பேசின மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்ச கதையோ கவிதையோ வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பும் வந்து ஏற்படுது. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கும் இந்த கதை வந்து ஒரு நல்ல பதிலா வந்து அமைஞ்சிச்சு. இந்த கதையோட பேரு தான். இந்த கதை வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாலை நேரம், ஒரு 4:30 மணி அந்த மாதிரி ஒரு நேரம். ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதுல வந்து ஒரு 3 மாடி இருக்கு. கீழே வந்து ஒரு ஃபேக்டரி, தொழிலாளர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
2வது மாடியில வந்து முதல் மாடியில வந்து ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருப்பார். அந்த டாக்டர் வந்து எப்படின்னா, யாரு வைத்தியம் பார்க்க போனாலும் முதல்ல 100 ரூபாய் வாங்கிட்டு தான் வைத்தியமே வந்து பார்ப்பாரு. 100 ரூபாய் வந்து வாங்காம வந்து இருக்கவே மாட்டாரு. 3வது மாடியில வேற 2வது மாடியில வேற விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு வந்திருக்கு. இப்ப அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற தொழிலாளர்கள்லாம் வந்து டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்க ஒரு சின்ன டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு வந்து இருக்காங்க. அப்ப 3வது மாடியில இருந்து ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து கீழே விழுந்துடுறாரு. எல்லாரும் வந்து ஓடி போறாங்க. கீழே விழுந்து அவருக்கு ரத்தம்லாம் வந்து சொட்ட சொட்ட வந்து கீழே வந்து கிடக்குறாரு. உடனே எல்லாரும் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து சூழ்ந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களோட மனைவியும் வந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த டாக்டர் கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க. அவரு எல்லாம் வந்து பார்த்துட்டு, இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது. தஞ்சாவூர்ல இருக்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் வந்து நீ கூட்டிட்டு போணும். அப்பதான் இவரு வந்து பொழப்பாரு. நெறைய ரத்தம் வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த அம்மா வந்து இருக்கிற நிலைமையில எப்படி வந்து தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்குலாம் வந்து முடியும்? அத அழுதுகிட்டே வந்து வெளியில வந்து வராங்க. அப்ப கூட அந்த டாக்டர் வந்து 100 ரூபாய வந்து வாங்கிட்டு தான் விட்டாரு. இப்போ அந்த கதையில வந்து ஒரு கேரக்டர் வந்து வராரு. அவருதான் இந்த கதையோட ஹீரோ. அவரு ஒரு தொழிலாளி தான். அந்த ஆள் வந்து என்ன பண்றாரு, அவர அந்த டாக்டர் கிட்ட பேசினதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. கூட்டம்லாம் வந்து கலைஞ்சு போகுது. ஆனா இவர் மட்டும் வந்து டீ பிரேக்க முடிச்சுட்டு வந்து போகாம வந்து இருக்காரு. உங்களுக்கு தஞ்சாவூர் போறதுக்கு வந்து காசு இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. காசெல்லாம் என்கிட்ட வந்து என்ன இருக்கு? காசெல்லாம் என்கிட்ட வந்து இல்ல. ஆனா இவர எப்படி நான் காப்பாத்த போறேன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு அந்த அம்மா தனியா வந்து ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. இவருக்கு வந்து திரும்ப வந்து ஃபேக்டரிக்குள்ள போறதுக்கு வந்து மனசே வந்து வரல. உடனே வந்து ஒரு ஆட்டோவ புடிச்சு வந்து வீட்டுக்கு வந்து போறாரு. வீட்டுக்கு போய் அந்த 6 மணி வாக்குல இருக்கும். அப்ப வீட்டுக்கு போய் பீரோவ தொறந்து கொஞ்சம் பணத்த வந்து எடுக்குறாரு. அது வந்து தான் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணம். அந்த கொஞ்சம் பணத்த வந்து எடுத்துட்டு ஒரு டாக்ஸி வந்து புடிச்சுட்டு, நம்ம தஞ்சாவூர் போலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும், அடிபட்ட அந்த ஆளையும் வந்து கூட்டிட்டு தஞ்சாவூருக்கு வந்து போறாங்க. நைட் எல்லாம் வந்து டிராவல் பண்ணி வந்து போறாங்க. சாயங்காலம் 5 மணில இருந்து. இப்படி தஞ்சாவூர் போய் ஒரு வழியா வந்து அந்த மருத்துவமனையும் வந்து அடைஞ்சிடுறாங்க. பெரிய ஆஸ்பத்திரியும் வந்து அடைஞ்சிடுறாங்க. உடனடியா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வைத்தியம் பார்த்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரத்தம் வந்து அதிகமா வந்து போயிருக்கு. ரத்தம் குடுத்தாதான் வந்து இவரை வந்து காப்பாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனா இந்த வகையான ரத்தம் வந்து ரொம்ப ரேரான வந்து ரத்தம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து, டாக்டர் எனக்கும் அந்த ரத்தம் தான். என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தத்தை வேணாலும் உறிஞ்சி எடுத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்றான். இங்கதான் கந்தர்வன் வந்து எழுதும்போது அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப வந்து முக்கியமானது. என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தத்தை வேணாலும் உறிஞ்சி எடுத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்றான். அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ரத்தம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும் போது இவன் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேயே நடந்துகிட்டே இருப்பாரு. அப்ப வந்து அவன் வந்து நினைப்பான், சரி இந்த ஆளு வந்து விழுந்தப்ப நிறைய பேர் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டினாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப வந்து எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் இப்ப வீட்டுல வந்து டிவி பார்த்துட்டு குடும்ப குட்டியோட வந்து இருந்துகிட்டு வந்து இருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா வந்து கூட்டம் கூடணும். அதுக்கப்புறம் வந்து கலைஞ்சு போயிடணும். இதெல்லாமா இப்படி எல்லாமா வந்து மனிதர்கள் வந்து இருப்பாங்க. நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் வந்து வந்தோம்? ஒரு டீ குடிக்கலாம்னு வந்து வெளியில வந்தவன் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்து ஒரு டாக்ஸி புடிச்சு இவங்கள கூட்டிட்டு அதுவும் ராத்திரி எல்லாம் வந்து டிராவல் பண்ணி வீட்டுக்கு போகாம இவ்வளவு தூரம் வந்து ஏன் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சுக்கிட்டு வந்து இருப்பான். அப்ப வந்து ரத்தம் கொடுக்க வந்து கூப்பிடுவாங்க. அந்த ரத்தம் வந்து ஏறிக்கிட்டே வந்து இருக்கும். நம்ம படத்துல வந்து பார்த்திருப்போம். அந்த டியூப்பை போட்டு ரத்தத்தை வந்து எடுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்ப அந்த சிவப்பு கலரை வந்து பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் வந்து வரும். ஏன்னா தொழிலாளர் வர்க்கத்தை வந்து சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால கம்யூனிஸ்ட். அப்போ வந்து அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து வரும். ச்சே, யாருமே எதுவுமே வந்து பண்ணல. நம்ம தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு மனிதனுக்காக, ஒரு பேர் தெரியாத ஒரு மனிதனுக்காக இவ்வளவு தூரம் வந்து காசு செலவழிச்சு, ரத்தம் கொடுத்து இவ்வளவு வந்து பண்ணியிருக்கோம். நான் தான் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரும். உண்மையிலே அவருதான் வந்து எல்லாமே வந்து பண்ணாரு. ரத்தம் எல்லாம் வந்து குடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ராத்திரி 1 மணி இருக்கும்.
ராத்திரி 1 மணிக்கு அவர் வந்து வெளியில வந்து வராரு. வெளியில வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்னு வந்து பாக்குறாரு. ஒரு சாதாரண வந்து தள்ளுவண்டி கடை இருக்கு. ஒரு ஜூஸ் கடை இருக்கு. அதுல ஒரு மனிதன் வந்து படுத்துக்கிட்டு வந்திருக்கான். அவன் வந்து எப்படி எந்த மாதிரி தோற்றத்துல வந்து இருக்கான்னா, ஆஹ் சட்டெல்லாம் வந்து கிழிஞ்சு, பனியன்லாம் வந்து கிழிஞ்சு, அங்கங்க அவனை சுத்தி வச்சுக்கிட்டு ஒரு அருவருப்பான தோற்றத்துல வந்து இருக்கான். படுத்து தூங்கிட்டு வந்திருக்கான். அவனை எழுப்பி, எனக்கு வந்து ஒரு ஜூஸ் வேணும், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வேணும், ஃப்ரெஷ்ஷா வேணும் அப்படின்னு வந்து கேக்குறான். அவனும் 5 நிமிஷத்துல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் வந்து போட்டு வந்து குடுக்குறான். அத அவன் நல்லா வந்து திருப்தியா வந்து குடிக்கிறான். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இருந்த டயர்ட்னஸ் எல்லாம் வந்து போகுது. ஜூஸ் உள்ள வந்து ஏறினதுக்கு அப்புறம். எவ்வளவுப்பா ஆச்சு அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு அந்த கடைக்காரன் வந்து அந்த ரத்தம் கொடுக்குறப்ப நம்ம கையில எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து ஒட்டி இருப்பாங்கல்ல, பிளாஸ்டிக் எல்லாம் வந்து ஒட்டி இருப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவன் வந்து சொல்றான், ரத்தம் கொடுத்தியா சார்? ரத்தம் கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து காசு வாங்குறது இல்ல சார் அப்படின்னு வந்து சொல்றான். அவன் இருக்கிற வந்து நிலைமையை பார்த்தா அவனுக்கு வந்து அந்த வருமானத்துலதான் வந்து அவன் வந்து அந்த நாள் வந்து சாப்பிடவே அவனால முடியும். அவனுக்குன்னு எதுவுமே இல்ல. கிழிஞ்சிட்டு பனியனை வந்து போட்டுக்கிட்டு வந்து இருக்கான். அப்ப வந்து அவன் வந்து சொல்றான் அந்த நேரம், எனக்கு கேட்கல. ஹலோ. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, பேசுங்க. ஸோ அவன் வந்து சொல்றான் அந்த நேரத்துல, எனக்கு ரத்தம் கொடுத்தியா சார்? ரத்தம் கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து காசு வாங்குறது இல்ல சார் அப்படின்னு அந்த கடைக்காரன் வந்து சொல்றான். அவனுக்கு ஏறின ஜூஸ் எல்லாம் அப்படியே வந்து இறங்கிருச்சு. எந்த தலைக்கணம் வந்து அப்படியே வந்து ஏறிச்சோ, எந்த ஜூஸ்னால அவன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆனானோ, அப்படியே அதெல்லாமே வந்து கீழே இறங்கிருச்சு. அதோட அந்த கதை வந்து முடியும். ஸோ இந்த கதை வந்து பெரும்பான்மையான சுச்சுவேஷன்ல நமக்கும் வந்து இது பொருந்தினதா வந்து இருக்கும். எனக்கு வந்து எப்படி ஆச்சு அப்படின்னா, நான் வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சிக்கு வந்து மென்டாரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல நான் போய் வந்து ஃப்ரீயா பண்ணேன். குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பேப்பரை வந்து திருத்தி கொடுக்கறது, அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கொடுக்கறது, அவங்க கிட்ட வந்து தனியா பேசுறது, அவங்களுக்கு டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வைக்கிறது, இந்த மாதிரி நான் அவங்களுக்குன்னு வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஃபார்மலா இருக்க எம்ப்ளாயி கூட வந்து அவ்வளோ வந்து பண்ண மாட்டாங்க. நான் வந்து பேமெண்ட்டும் எதுவுமே வந்து வாங்காம இவ்வளவு வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம இதுக்கு வந்து இவ்வளவு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என் ஆபீஸ் ஒர்க்கையும் வந்து மீறி வீக் டேஸ்லயும் வந்து போய் என்னோட ப்ரிப்பரேஷனையும் வந்து மறந்து அவங்களுக்காகவே வந்து ஃபுல்லாவே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்காகவே வந்து பேப்பர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டே இருந்தேன். ஏன் இப்படி வந்து பண்ணணும்? நம்ம வேலையை வந்து விட்டுட்டு எல்லாம் வந்து ஏன் வந்து பண்ணணும்? இந்த மாதிரி வேற யாராவது வந்து பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு தாட் வந்து தோணுச்சு. அந்த தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து தோணுச்சு. சோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சது. ஏற்கனவே வந்து புரியும். ஆனா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாலும் அந்த தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ள வந்து வந்துருது. அந்த தொழிலாளிக்கு வந்து வந்த மாதிரி. ஆஹ் அதனால அந்த எண்ணங்கள்லாம் வந்து கரையணும் அப்படிங்கிறதுதான் இந்த கதையோட நோக்கம். அத வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமா வந்து கந்தர்வன் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மதிப்பு ரொம்ப வந்து அதிகம்தான். நம்மளுடைய ஒரு வார்த்தைக்கான மதிப்பும் ரொம்ப அதிகம்தான். ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வந்து கீழே விழுந்துச்சுன்னா அதை வந்து எந்த சத்தமும் வந்து போடுறது இல்லை. ஆனா 2 ரூபாய் 1 ரூபாய் கீழே விழுந்தாதான் வந்து அதிகமான சத்தம் வந்து போடும். அதனால சில்லறைகள் தான் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்திருக்கும். நம்மளுடைய மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கப்போ நம்ம வந்து ஒரு நூலகம் மாதிரி மௌனமாக வந்து இருக்கணும். அந்த தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் எப்பெல்லாம் நமக்கு வந்து தலை தூக்குதோ, நம்மளே அறியாம வந்து தலை தூக்குதோ, அப்பெல்லாம் இந்த கதையை நினைச்சுக்கிறது வந்து நல்லது. எனக்கு அந்த மாதிரி வரும்போது, தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும்போது இந்த கதையை நான் நினைச்சுப்பேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது இந்த கதையை நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. நன்றி. நன்றி சரவண பிரகாஷ். அருள் பேசுறீங்களா? அருள் பேசுறது கேக்குதா? கேக்குது, பேசுங்க. வணக்கம். கந்தர்வன் எழுதின கதை அப்படிங்கிற கதையை பத்தி தான் நான் பேச போறேன். இந்த கதை வந்து எப்படி
எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கதை சொல்லி யாரா இருக்கார் அப்படின்னா ஊர்லயே இருக்கக்கூடிய ஒருத்தர். எதுலையுமே தன்னை தான் ஒரு ஒரு பக்கம் சாராம எல்லாத்துக்கும் பொதுவா இருந்து நடக்கிற அத்தனையும் வேடிக்கை பார்க்கிற ஒருத்தர். அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய அதே எளிய மொழியில நடக்கிற சம்பவங்களை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அந்த வரிசையில சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கதை மொத்தமே எழுதப்பட்டிருக்கு. கதையோட முக்கியமான பகுதிங்கிறது ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல எப்படி பாடம் நடக்குது, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா மொத்த கதையுமே. ரொம்ப சின்ன கதை. இதுல முக்கியமான கேரக்டர் வந்து மரியம்மா டீச்சர் அப்படின்னு. மரியம்மா வந்து அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல. அதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட இந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய ஒரே வேதக்கார வீடு வந்து அவங்களுதான். இங்க வேதக்கார வீடுனா என்னன்னு கொஞ்சம் புரியாம இருந்தது. அவங்க மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ், மத்த எல்லாருமே இந்துக்களா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பள்ளி அது. அவங்களுடைய பிள்ளை இங்க படிச்ச வரைக்கும் கிறிஸ்தவர்களும் இங்க இருந்தது அவங்களுக்கு வந்து திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளையெல்லாம் வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுடைய கணவனும் அதே பள்ளியில பெரிய வாத்தியாரா இருக்கக்கூடியவர் தான். அவருக்கு வந்து அவர் கிறிஸ்துவரா இருந்தாலும் அந்த வழக்கங்களை அவ்வளவு வந்து ஒண்ணு பின்பற்றுறவராவோ இல்ல அதை அடுத்தவர்கள் மேல திணிக்கக்கூடியவராவோ அவர் இல்லை. இந்த ஊர்ல எல்லாருமே இந்துக்களா இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் நீக்கு போக்காவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிறிஸ்தவர்கள் இல்லாத இந்த ஊர்ல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கிறதா மொத்த கதையே. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊர் பிள்ளைகள், அது பிள்ளைகள் கூட சொல்றது கிடையாது, அவர் எப்படி சொல்லுவாரோ அது மாதிரிதான். அவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், அதனால லீவ் நாள்ல நீங்க வந்து ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி லீவு நாள்ல பொதுவா அந்த பிள்ளைகள் வந்து வராது. அதுங்களுக்கு லீவு நாள்ல தான் வந்து ஓணானுக்கு மிளகாத்தூள் அடிச்சு அந்த மாதிரி புளியங்காய் எடுத்து இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான அந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு லீவு நாள்ல வரணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய பிள்ளைகளை பரிசுலாம் இருக்கு, கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி வர சொல்லி அப்படியே இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறு எப்படி வந்தாங்க, என்ன அதிசயம்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லும்போது இது பத்திலாம் இறை நம்பிக்கை எது என்ன அப்படின்றதெல்லாம் சுத்தமா தெரியாத, அதிகம் புரியாத பிள்ளைகள் அதுல இருக்கக்கூடிய மாயாஜாலம், அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பரிசுகள் இதனாலலாம் ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆமென் சொல்றதுல இருந்து ஜெபம் பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் பண்ண கத்துக்கிட்டு அவர்களுடைய இயல்பான தெய்வங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புறந்தள்ளுறது, இது எல்லாத்தையுமே எந்த ஒரு சார்பும் எடுக்காம அப்படியே சம்பவங்களாவே அவர் சொல்லிக்கிட்டே போறாரு. இந்த கதை சொல்லியா இந்த கதையில வரக்கூடிய நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு நபர். அப்படி நடக்கும்போது இப்ப எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புதுசா வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த டீச்சருடைய வீடு தான் உள்ளதுலேயே கொஞ்சம் பளபளப்பான வீடு. நல்ல உணவுலாம் அவங்க சாப்பிட்றது, அவங்களுடைய அமைப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏழ்மையிலே இருக்கக்கூடிய பசங்க நினைக்கிறாங்க, இது மாதிரி நம்மளும் ஆகணும்னா நம்ம வந்து இந்த தெய்வத்தை பின்பற்றினா தான் ஆக முடியும் போல இருக்கு. அந்த ஊர்ல ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் நோய் கண்டிருக்கு, அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அவனுக்கு குணமாகணும்னு கூட எல்லாரும் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேண்டுறாங்க. அப்படி வேண்டுறதும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்படிலாம் நடக்கிறது மூலமா உண்மையிலேயே கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல இறங்கி வந்து அவருக்கு அந்த பையனுக்கு நோயை குணப்படுத்திடுறாரா கதையிலன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அவன் திடீர்னு இறந்து போயிடுறான், இவங்க வேண்டிக்கிறதுக்கு வேற ஒரு விஷயத்த தேடிக்கிறாங்க. இப்படி சராசரியா எல்லாமே என்னென்ன எதுக்கு அர்த்தம் இருக்கு எதுக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத இதுக்கான விமர்சனத்தை கூட நம்ம மனசுல அவரு நல்லா ஏற்படுத்திடுறாரே ஒழிய அவர் நேரடியா எதுவும் சொல்றது இல்லை. இதுலயே சில பசங்கள்லாம் வந்து ஏய் ஆமன் பசங்களா
அப்படின்னு மற்ற பசங்க இவங்களை கிண்டல் பண்ற மாதிரியும், அதுல என்ன போய் வேண்டிக்கிட்டீங்களே என்ன ஆச்சு அந்த பையனுக்கு, அவனும் செத்து தானே போனான் அப்படின்ற மாதிரி படிப்படியா அதை நடக்கிறதுக்கான இந்த எதிர்வினைகள் எல்லாமே வந்து நடக்குது. இவங்க ஏதோ பசங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஏதோ திடீர்னு பணம் சம்பாதிக்கவும் பெரிய ஆள் ஆகிறதுக்குமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அதே டீச்சர் வந்து இவங்க கிட்ட உண்டியிலையும் எடுத்து வச்சு வசூலியும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு வேத பாடசாலை வரணுங்கிற மாதிரி. ஸோ இப்படி சூழ்நிலைகளோட அபத்தத்தை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கதையா இருக்கு, ரொம்ப எளிய மொழியில. நன்றி. நன்றி அருள். தினேஷ் இருக்கீங்களா? இப்போ தினேஷ் தான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்ற கதையை பேசுறதா சொல்லியிருந்தாரு. அவரு தான் வரலன்னு சொல்லியிருந்தாரா? ஆமா, ஏதோ அசாதாரண சூழல் வர முடியாதுன்னு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஓ ஓகே ஓகே. நிகழ்ச்சி வேணும்னு ரொம்ப சண்டைப்பட்டவரு தினேஷ் தான். ஆமா, அப்படிதான் ஆகிடும் எப்பவுமே. பரவாயில்ல, இப்போ 6 கதைகள் பேசியிருக்கோம். இப்போ வேற யாராவது கதைகள் படிச்சு அதை சம்பந்தமா பேச விருப்பம் இருக்கா? யாருக்காவது? கதை யாரோ எடுத்திருந்தாங்களே. இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி ஒரு அருள் தான் வந்து அப்புறம் தண்ணீர் பேசலன்னு கதை பேசிட்டாரு. தண்ணீர் யாராவது பேசுறீங்களா? ஓகே, சரி, நான் கூட சுருக்கமா சொல்லிடுறேன். தண்ணீர் வந்து நிறைய கதைகள், தண்ணீர் மட்டும் இல்ல, இந்த மைதானத்து மரங்கள், ஒவ்வொரு கல்லாய் சாசனம், இது எல்லா கதையுமே வந்து நான் தனித்தனியா வாசிச்சிருக்கேன். ஆனா அது எதுவுமே அதுதான் வந்து கந்தர்வன்கிற ஒரு எழுத்தாளரோடது அப்படிங்கிற இது தெரியாமே வாசிச்சிருக்கேன். இது வந்து இப்போ புதிய சமச்சீர் மைதானத்து மரங்கள் வந்து பழைய புத்தகங்கள்ல, பழைய பாடத்திட்டத்துல சின்ன வயசுல படிச்சது. புதிய சமச்சீர்ல வந்து 9வது புத்தகத்துல இருக்கு தண்ணீருங்கிறது. அழகான படத்தோடு இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா அவரோட சின்ன கதையில இது கொஞ்சம் சின்ன கதைன்னு தான் சொல்ல முடியும். ரயில் ஊருக்கு வரும். ரயிலை பார்த்த உடனே ஒரு பொண்ணு வீட்டுல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. உண்மையிலேயே லிங்கா படம், இப்போ சமீபத்தில் வந்த மாவீரன் படம், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சீன் வரும். ஓடுற ரயில்ல வந்து அதை நிற்கும் போது அதுல இருக்க வாட்டர் டேங்க்ல தண்ணி பிடிக்கிறது, அதை காட்சிப்படுத்திருப்பாங்க. அதை பார்க்காத அப்போ, அந்த படம் வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்கப்போ மற்றவங்களுக்கு இது புரியாது. எப்படின்னா, தண்ணி இல்லாம ஒரு ஊர் இருக்குமா அப்படிங்கிறது. இப்ப இருக்கிற நிலைமை வச்சு எல்லாரும் யோசிப்பாங்க. இப்ப வந்து அதிகபட்சம் எல்லா பக்கமும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா ஓரளவு தண்ணீர் வசதி போய் சேர்ந்துருச்சு. இப்போ அரசியலா சொல்லக்கூடாது. இப்போ ஒரு 2016-17 நினைக்கிறேன், மோடிஜி வந்து ஒரு திட்டம் அனுப்பிச்சாரு. ஜல் ஏதோ ஒரு ஹிந்தி வேர்டு. அது வந்து இப்படித்தான் எல்லா வீட்டுக்கும் தண்ணி, எல்லா வீட்டுக்கும் மின்சாரம் அப்படிங்கிறப்போ நம்ம ஆட்கள் வந்து ஏன் இது ஏற்கனவே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. அது மாதிரி தான். பட் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயுமே நம்ம தண்ணிக்கு எல்லா பக்கமும் வசதி இல்லாம தான் இருந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல எங்க ஊர் பக்கம் ரயிலும் கூட வராது. நாங்க வந்து பக்கத்து ஊருக்கு சைக்கிள்ல குடத்தை வச்சுக்கிட்டு போய் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊர், அநேகமா அது ராமநாதபுரம் அந்த மாதிரி பக்கம் தான். சென்னை மெயில் அன்னைக்கு வந்திருக்கு, சென்னைக்கு போற ஒரு ரயில் வந்திருக்கு. அந்த ரயில்ல வந்து தண்ணி பிடிக்க போவாங்க. இது வந்து தண்ணி பிடிக்க போறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. கொலாயடி சண்டைன்னு ஒரு இதே உண்டு, சொல்லாடலே உண்டு. என்னன்னா, தண்ணி பிடிக்கிற இடத்துல பெண்களுக்குள்ள வர சண்டை. அது அதை பத்தி தனியா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். சங்க காலத்தெல்லாம் இருந்துச்சா? ஏன்னா நான் எந்த படிச்சாலும் ஒரு 100 வருஷத்துல வந்து எந்த கதையை படிச்சாலுமே இது சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ரயில்ல போய் தண்ணி பிடிக்கிறதுலயுமே பெண்களுக்குள்ள சண்டை வரும். அத ஒரு மாதிரி காட்சிப்படுத்திருப்பாரு, எப்படி எப்படி அடிச்சுப்பாங்க. இதுல இந்த பொண்ணு கதை நாயகி இந்திரா வந்து எப்படி யாருக்கிட்டையுமே இது பண்ணாம லாபகமா தண்ணி பிடிச்சிட்டு வருவா அப்படிங்கிறது தான் கதை. பட் ஒரு நாள் அன்னைக்கு கதை நடக்கும்போது அப்படி தண்ணி பிடிச்சிட்டு அவ வெளியே வரல. ரயில் கிளம்பிருச்சு, அவ இறங்குறதுக்குள்ள ரயில் கிளம்பிருச்சு.
அவங்க ரயில் கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கெல்லாம் தகவல் தெரியுது. அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்குலாம். எல்லாம் பதறி போய் ஓடுறாங்க. என்னன்னா பக்கத்து ஊர் ஸ்டேஷனுக்கு போகணும். பக்கத்து ஊர் ஸ்டேஷனுக்கு எதில் போகணும்னா பஸ்ஸில் போகணும். பஸ்ஸை பிடிச்சி ஏறுறாங்க. பஸ்ஸு பொறுமையாக தான் போகும். இவங்க எல்லாம் கத்துறாங்க, சொந்த பந்தம்லாம், சீக்கிரம் விட்றா, எங்கள் பொண்ணு போயிருச்சுன்னு கவலைப்படுறோம், நீங்கள் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. டிரைவர் கண்டக்டர் சொல்கிறான், சரிப்பா வேகமாக போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ் என்ன போக முடியுமோ அப்படி தான் போவோம். ட்ரெயின் போகிற வேகம் அது தனி. போயிடுச்சு. இவங்க போய் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பொண்ணுன்னு வந்துச்சா இப்படி இறங்கிச்சா ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்குறாங்க. அங்கே வெளியே இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட் கேட்குறாங்க. அப்புறம் வந்து அவங்களே வந்து சரி பொண்ணு டிக்கெட் இல்லாமல் போயிருக்கு, அது தனியாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இறங்கி பின்பக்கமாக போயிருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க. திருப்பி ஊருக்கே வராங்க. வீடே ஒரு சாவு வீடு மாதிரி அமைதியாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவேளை பொண்ணு சென்னைக்கே போயிருக்குமோ அப்படிங்கிறாங்க. நேராக பொண்ணு இன்னும் வரல இல்லையா, அதனால் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு சன்னதம் வந்த மாதிரி தலைவரி குலமாக எந்திரிச்சு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி ஓடுறாங்க வேகமாக பிள்ளை ஞாபகத்தில். அப்போ வந்து அந்த பொண்ணு இந்திரா வந்து வந்துட்டு இருக்கு. அது இடுப்பில் குடம். புள்ள வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம். அவங்க அப்பாவும் கேட்குறாரு, ஏன் புள்ள இவ்வளோ பிரச்சனையிலையும் நீ வந்து அந்த குடத்தை தூக்கிட்டு தான் வரணுமா அப்படிங்கிறப்ப நாளைக்கு குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதா அப்படிங்கிறதோட கதை முடியும். அந்த இது ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா அந்த தண்ணி பிரச்சனைய அந்த வட்டார வாழ்வியல அழகா காட்சிப்படுத்தியிருப்பார். சின்ன கதை தான். ஆனா இதுக்குள்ள அவரு பயன்படுத்தியிருக்க ஒவ்வொரு லைன்ல இருந்தும் வெவ்வேறு இதுக்கு போலாம். எப்படி சொல்றது, அந்த கதையில தொடங்கி வெவ்வேறு கதைக்கு போற மாதிரி இவர் வச்சிருப்பாரு. இந்த பொட்டு தண்ணி இல்லை, ஐயாவுக்கு எல்லாமே கணக்கு அப்படி இப்படிங்கிறது. எப்படி சொல்றது, அந்த 3 மைல் வந்து ஒன்று 3 மைல் நடந்து போய் தண்ணி எடுக்கணும், இல்லை ரயில் இது பண்ணணும். முக்கியமா இதில் நான் ரொம்ப ரசிச்சது வந்து இந்த கதை, இந்த ஊர் பொண்ணுங்க ரயிலில் போய் தண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன கேட்டுனா, ஏன் நம்ம ஊரில் கிடைக்கிற தண்ணியை விட இங்கே ஒஸ்தியான தண்ணி கிடைக்குது, அதை குடிக்கிறத விட்டுட்டு இந்த ரயிலில் போகிறவங்களாம் எதுக்கு பாட்டிலில் தண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மன்னர் காலத்து கதையோட வரும். அவன் ஊர்ல தண்ணி வசதி இல்லாதவன் ஒரு மன்னர் பக்கம் வந்துட்டு இருப்பான். அவன் ஆண்டிவேல் அவனுக்கு ஒரு குளத்துல தண்ணி கிடைக்கும், அற்புதமான ருசியோடு இருக்கும். அதை கொண்டு வந்து ராஜாவுக்கு பரிசா கொடுப்பான். ராஜா அதை யாருக்கும் கொடுக்காம குடிச்சிட்டு கடைசியா கொஞ்சம் அவனுக்கு நிறைய பரிசு கொடுத்தா அவன் கடைசியா அமைச்சர் கொடுப்பாங்க. என்னங்க தண்ணி இவ்வளவு கேவலமா இருக்கணும்னு, இந்த தண்ணியவே அவன் அவ்வளவு அருமையான தண்ணியை பரிசா கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க ஊர்ல எவ்வளவு தண்ணி கஷ்டமா இருக்கும், முதல்ல அந்த ஊருக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் இப்ப இந்த ரயில்ல வர தண்ணியவே ஒரு ஊர் வந்து மெனக்கெட்டு சண்டை போட்டு இப்படி ரிஸ்க் எடுத்து பிடிச்சிட்டு போறாங்கன்னா, அப்போ அவங்க ஊர்ல இருக்க தண்ணி, பக்கத்து ஊர்ல கிடைக்கிற தண்ணி எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தான் அவர் அழகா காட்சிப்படுத்திருப்பாரு. இது எந்த வருஷம் வந்த கதைன்னா, ஒவ்வொருக்கெல்லாம் எந்த வருஷம்னு எனக்கு தெரியல. பட் இப்போ கொஞ்சம் நிலமெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கதை. ஓகே, என்னோட பங்கு ஒரு கதை பேசிட்டேன். மற்றவங்க அப்படியே இதை தொடரலாம். கலந்துரையாடல் மாதிரி இப்போ கதை கேட்டதை வச்சு அப்படியே ஆரம்பிக்கலாம். பிரசன்னா சார் சொல்றீங்களா, பேசுறீங்களா? கதிர், நான் பொதுவா எந்த கதையை பத்தியும் சொல்லல. இன்ட்ரோல சொன்ன ஒரு விஷயம், மறந்து போன ஒரு விஷயம், பிளஸ் நீங்க சொன்ன இந்த தண்ணீர் கதையை பத்தி மட்டும் சொல்றேன். தண்ணீர் கதையை வந்து அந்த கதையோட நிகழ்வுகள்லாம் நான் நேரடியாவே பார்த்துருக்கேன். திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ஈவினிங் ட்ரெயின்ல வருவோம். சோமனூர் அப்படிங்கிற ஸ்டேஷன்ல பயங்கரமான தண்ணி பஞ்சம் அந்த ஊரு. அந்த ட்ரெயின் 5 நிமிஷம் நிறுத்துவான்னா பாவம் இவங்களுக்காக 10 நிமிஷம் நிறுத்துவான். நாங்கெல்லாம் நின்றுட்டு வருவோம், கூட்டமா இருக்கும், அடிச்சு பிடிச்சு பாவம் அவங்க உள்ள ஏறுவாங்க. எங்கள்ல சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த ட்ரெயின்ல இருந்து தண்ணி பிடிச்சு கொடுப்பாங்க. சில நாள் தண்ணி இல்லைன்னு நாங்க அவங்களை ஏறவே விட மாட்டோம். தண்ணியே இருக்காது. தண்ணி இருக்கிறப்போ நாங்களும் சில பேர் அவங்களுக்கு இந்த குடத்தை வாங்கி வாங்கி பிடிச்சு கொடுப்போம். இந்த தண்ணி இல்லாத கஷ்டத்தை நான் திருப்பூர்ல பண்ண நிறைய நாள் வந்து அந்த பேசஞ்சர்ல நான் பார்த்துருக்கேன். இது போல குதிக்கிறது, ஓடுற ட்ரெயின்ல ஏறுறது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப மலரும் நினைவுகளை தூண்டிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் கந்தர்வனை பத்தி நான் சொல்ல மறந்த ஒண்ணு என்னன்னா, நம்ம சிறுகதையாளர்களுக்கு அது யூஸ் ஆகும். கதையை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கந்தர்வன் ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட பயிற்சி பட்டறையில சொல்லுவார். அவரு வந்து கலை மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு சார்ந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்.
நிறைய பேர் கலைக்காக வேணும் எழுதிட்டு இருந்தாங்க. அதுல கலை அழகு நிறைய இருக்கும். ஆனா அதை வச்சுட்டு அவர் வந்து ஒரு வித்தியாசத்தை சொல்லுவார். ஒரு கதை, அந்த கதையில வந்து ஒரு பாஸ், அவர் வந்து ரொம்ப குடிகாரர். அவரோட அந்த பணக்கார தன்மையின் காரணமாக டெய்லி குடிச்சிட்டு வருவாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவன் தான் கூட அவரை பார்த்துப்பான், வீட்டுக்கு கொண்டு போய் விடுவான். அவரு ரொம்ப தண்ணி அடிச்சிட்டாலும் ரொம்ப கூட்டிட்டு கொண்டு போய் விடுவான். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த கதையில. அந்த கதை எப்படி முடியும்னா, ஒரு நாள் ரொம்ப குடிச்சிருவாரு, தள்ளாடி அவரால் நடக்கவே முடியாது. கார்ல இருந்து இறங்கி அவரை தாங்கி பிடிச்சு கொண்டு போய் கதவை தட்டி வீட்டுல விடுவாப்ல. அவன் ஒய்ஃப் வந்து கதவை திறந்து அவரை கூட்டிட்டு போயிட்டு, இவனுங்களாலதான் இவர் கெடுறாரு, தான் குடிக்கிறதும் இல்லாம தண்ணி வாங்கி கொடுத்து அவனுங்களும் குடிச்சிட்டு இவரையும் சாகடிக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடும். இதோட கதை முடிஞ்சிடும். இந்த கதை வந்து நிறைய பாராட்டப்பட்ட கதை அந்த காலத்துல. அத வந்து கந்தர்வன் எடுத்துட்டு இந்த கதை வந்து தப்பா சொல்லுது, ஒரு நல்லா குடிக்காத ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒத்தனை கொஞ்சம் ஈவா காமிச்சு அவனை வந்து அவன் சார்பா பேசுது அப்படிங்கிறத சொல்லி ஒரு எழுத்தாளர் இப்படி கதையை முடிக்க கூடாது, இவன் மேல பாசிட்டிவ் வர்றாப்பதான் முடிக்கணும் அப்படின்னு அந்த கதையை வந்து அந்த அவரோட ஆங்கிள் வந்து அந்த கதையை பத்தி சொல்லுவார். இந்த மாதிரி முடிவுகள் கூடாது, கேரக்டரைசேஷன் வந்து நீங்க சொல்றவங்க கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அதே போல அவரோட பொதுவான கதைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மனிதாபிமானமும் அவரோட எந்த பார்வை எளிதான மக்களின் பார்வையாக இருக்கும் அப்படிங்கிறதும் அறிவுபூர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். ஜீவன் அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி யாராவது பேசுவீங்கன்னு நினைச்சேன். நான் ஃபுல்லா சொல்லல. அந்த கதையில என்ன ஆகும்னா, ஒரு முனியசாமி அப்படின்னு ஒரு பேய் போல ஒண்ணு வந்து ஒருத்தரை பயமுறுத்தி ஒரு மரத்தடியில தனக்கு சிலை பண்ண வச்சு அந்த சிலையை எல்லாரும் வணங்கி பாட்டு பாடி கொண்டாடி வருஷா வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி முனியசாமியை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இளைய தலைமுறை வரும். அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு அவங்க வந்து சீட்டாடுவாங்க, கதை பேசுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிறுக்கன் இருப்பான், ஒரு மைண்டு சரியில்லாதவன். அவன் வந்து அங்க வந்து படுத்துப்பான், எல்லாத்து வீட்லயும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவான், பேசவே மாட்டான், எது இருந்தாலும் சட்டியில தான் போடுமா. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல அவன் அந்த திண்ணையில படுத்துட்டு இருப்பான். இந்த முனியசாமிக்கு அவரு பேர் எனக்கு மறந்துருச்சு, கூழ்பிள்ளைன்னு நினைக்கிறேன். அவரு தான் வந்து அந்த முனியசாமியை கொண்டு வந்து வச்சு எல்லாம் பண்ணவர். அவர் வந்து இவங்களை திட்டுவாங்க, என்னையா இங்க விளையாட்டு இருக்குங்க பசங்க, ஸ்கூலுக்கு போங்க காலேஜுக்கு போங்கன்னு திட்டுவாரு. நீ முதல்ல போய் உன்னோட வேலையை பாரு, விவசாயத்தை பாரு, உனக்கு ஒரு கூழ் கிடைக்கணும்னாலும் இந்த முனியசாமியை கொடுக்குறாரு, நீ போய் வேலை பண்ணாதான் உனக்கு கூழ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பண்ணையக்காரரோட சின்ன இளைய பையன் வந்து பேசுவான். அது வந்து இளையரோட ஒரு குரலா இருக்கும். இதே இளைய பையன் என்ன ஆகும், ஒரு சமயத்துல பயங்கர புயல் அடிக்கும். புயல் அடிச்ச சமயத்துல அந்த மரம் வந்து அதுல காத்துல ஆடிட்டே இருக்கும். வந்து இவங்கிட்ட சொல்லுவாங்க, பாரு உன் முனியசாமி வந்து மேல மரமெல்லாம் விழுக போகுது, போய் காப்பாத்து அப்படின்னு சொன்னோடனே இவன் ஓடுவாப்ல. ஆனா அங்க வந்து அந்த கிறுக்கம் படுத்துட்டு இருப்பான் அந்த மரத்தடியில. இவர் போய் எழுப்புவாரு, டே மரம் ஆடுது இறங்கு இறங்குன்ட்டு அவன் ஓடி வந்துடுவான். ஆனா ஓடி வந்த அந்த 10வது செகண்ட் அந்த மரம் இடிஞ்சு விழுந்து அந்த முனியசாமி சிலை மேலேயே விழுந்து அந்த எல்லாம் செதறிடும் அந்த கல்லெல்லாம். அப்ப அதே அந்த சின்ன பையன் சொல்லுவான், அவனுக்கு ஜீவன் இருந்துச்சு, புரிஞ்சிச்சு, ஓடி வந்து தப்பிச்சிட்டான், உன் சாமிக்கு அது இல்ல, உடஞ்சிருச்சு அப்படி. இதோட கதை முடிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி அவர் வந்து எல்லா விதமான நவீன சிந்தனைகளையும் சரியான சிந்தனைகளையும் அவரோட கதைகள்ல கொண்டு வந்தாரு. அவரோட 60 கதைகளும் பேசக்கூடிய கதைகள் தான். எல்லாரும் முடிஞ்சா அவரோட கதைகளை அந்த புக் வாங்கி படிங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க சார். அடுத்து வேற யாராவது பேசுறீங்களா? இன்னைக்கு இப்ப நீங்க கந்தர்வனை வாசிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை, இன்னைக்கு நடந்த கதையாடல் பத்தி கூட உங்களோட கருத்தை சொல்லலாம். சுகந்தி மேம், நீங்க பேசுங்க. வேற என்ன பேசுங்க சார். இந்த தண்ணீர் கதை படிச்சோன்னே எனக்கு பிடிச்சது. இது கொஞ்சம் மாத்தி மாத்தி எடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா சார், இது யாரெல்லாம் இந்த வந்து பாத்திருக்கோமோ அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க பாத்திருக்கீங்க ராம்நாடு சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி மாதிரி வச்சுட்டு ஒரு 4 குடத்தை எடுத்துட்டு போவாங்க. அது வந்து அந்த வேதாரண்யத்துல இருந்து அந்த ராம்நாடு போற ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பச்சை வயலா இருக்கும், ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் திருச்செந்தூர் போயிட்டு இப்படி
ஒரு ரவுண்ட் அந்த சைடு எல்லாம் போயிட்டு வரும்போது வேதாரண்யம் போனோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பச்சை வயலா இருக்கு. ஒரு பக்கம் இந்த வண்டி தள்ளிக்கிட்டு இந்த ராம்நாடு தாண்டும் போது தண்ணி இல்லாத இப்படி போவாங்க. இந்த ட்ரெயினுமே வந்து அதனால எனக்கு இந்த தண்ணி கஷ்டம். அந்த கிணத்துல ஊத்து தோண்டுறது, அவங்க ஊர் வந்து காலையில எடுத்துக்குவாங்க. மத்தியானம் உச்சி நேரத்துக்கு அப்புறமா மத்தவங்க எடுத்துக்கிறது. இது எல்லாமே தண்ணி கஷ்டத்த நான் பார்த்ததில்ல. ஆனா, இந்த மாதிரி உள்ளத பார்த்துருக்கேன். எங்க அப்பா ரயில்வேல இருந்ததுனால, நாங்க வீட்ட விட்டு வெளிய வந்தா ரயில்ல தான் போவோம். எல்லா பேசஞ்சர்லயும் எல்லா ஊருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கோம். ஒரு பாஸ் போடுவாரு. வருஷத்துக்கு 3 பாஸ் உண்டு. டிக்கெட் எடுத்து நான் போனதே இல்ல கல்யாணம் ஆற வரைக்கும். எல்லாம் காஷ்மீர் வர போட்டுருவாரு எங்க அப்பா. கன்னியாகுமரி டூ காஷ்மீர் பாஸ் போட்டுருவாரு. ஆனா, நாங்க அவ்வளோ தூரம்லாம் எங்கள கூட்டிட்டு போலயே தவிர, போன இடம் வரைக்கும் ட்ரெயின் தான். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னு தண்ணி புடிக்க ஏறுற அந்த ஜனங்கள வந்து நான் நெறைய பார்த்துருக்கேன். இந்த கதை படிச்சோனே எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அந்த ஞாபகம் வந்தது. இப்ப நம்ம கோச் பொசிஷன் பார்த்து நிக்கிறோம் இல்லையா? அவங்க அத விட பெர்ஃபெக்ட்டா நிப்பாங்க. நம்ம கூட கொஞ்சம் தள்ளி நிக்கும் ட்ரெயின் ஒரு 10 அடி. என்ன இங்க போர்டு இருக்கு 4 நம்பர் போட்டிருப்பாங்க. அங்க S4 வராது. அவங்க ரொம்ப கரெக்ட்டா நிப்பாங்க அந்த டோர் கிட்ட. எங்க தொறந்தா எங்க தண்ணி வரும்னு. ஏன்னா அப்போ அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தானே நெறைய இந்த மாரி ரிசர்வேஷன் கோச்சஸ் தொறக்க முடியாது. இவ்வளோலாம் கிடையாது. அந்த தண்ணி புடிக்கிறத வந்து நான் நெறைய பார்த்துருக்கேன். அடிதடி சண்டையா இருக்கும். அந்த ட்ரெயின் வரும்போது விட்டு குடுத்துருவாங்க. மத்தவங்க விட்டு குடுத்துருவாங்க. ஒரு ரோ யார் நிக்கிறாங்களோ இந்த கதையில அப்படியே பார்த்தோனே எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. எவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாரு அத. அந்த சண்டையில கூட சண்டை போட்டு அடிச்சுக்கிறது, புடிச்சுக்கிறது அது வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அந்த கடைசி வாக்கியம் கூட தான் காணா போறது. அவ எப்படி இறங்கி வந்தான்லாம் சொல்ல பாருங்க. கட் பண்ணா அந்த பொண்ணு காணாம். இறங்கல. அவ்வளவுதான் அப்படி சினிமால சொல்ற மாரி எடுத்திருப்பாரு. அந்த பொண்ணு என்ன ஆனாங்கிறத அங்க சொல்லியிருக்கவே மாட்டாரு. அவங்களுக்கு என்னலாம் டவுட் வருதோ, நமக்கும் அதே மாரி டவுட் வரும். இந்த பொண்ணு என்னலாம் ஆயிருப்பான்னு அந்த ஊர்க்காரங்க அலைய அலைய கதை படிக்கிறவங்க நம்மளும் அந்த சின்ன கதைக்குள்ள அவ்வளவு நம்மள ஓட விட்டுருப்பாரு. இவ என்ன ஆயிருப்பா? ஏன்னா அந்த ஒரு நார்த் இந்தியன் லேடி வந்து கைப்பிடிச்சுட்டு இழுக்கிறா இல்லையா? அவளோடயே போயிருப்பாளா? இந்த மாரி பல விதமா நம்மள அங்க கற்பனை பண்ணி வச்சு ரொம்ப சர்வசாதாரணமா அந்த பொண்ணு இறங்கி வருவா. வந்துட்டு உயிர விட என்ன முக்கியம்னா, அந்த தண்ணி முக்கியங்கிறது அவங்க மனசுல அவ்வளவு தூரம் பதிஞ்சு போயிருக்கு. அவ இன்னொன்னு சொல்லுவா. கல்யாணம்னா அந்த ஊர்ல தான் போய் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ஊர்லலாம் எவனையும் கட்டிறக்கூடாது. தண்ணிக்கு அலையக்கூடாது அப்படிங்கிற மாரி. இந்த சாசனம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கதை மட்டும் படிக்க மாட்டேன். எப்பவுமே எல்லா கதையும் படிச்சிடாது. அந்த லிங்க்ல இருந்த எல்லா கதையும் படிச்சேன். அப்புறம் இன்னொரு லிங்க்ல போய் ஒரு 3 கதை படிச்சேன். எல்லாத்துலயுமே நம்ம வாழ்க்கையோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சனிப்பினம் தவிர இப்ப பேசின எல்லா கதையுமே நான் படிச்சேன். எல்லா விஷயத்துலயுமே இந்த வீடு பாதி கட்டி குடி போறது இது மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம். வெளி சைடு ஒரு பின் பக்கமும் எந்த சைடு வெளியே தெரியாதோ அந்த செவரும் பூசி இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள தேவையில்லாத யாரும் பார்க்காத இடத்த பூசி இருக்க மாட்டாங்க. பைப் கனெக்ஷன் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி மினிமம் அவைலபிலிட்டி என்ன இருக்கோ அதை வச்சுட்டு குடி போறதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு. இப்ப உள்ளவங்களுக்கு எல்லாம் என்னன்னா மேடம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு உடனே வாங்கி டைல்ஸ் எல்லாம் டைல்ஸ் போடலான்னு பார்ப்போம். அப்புறம் வெர்டிஃபைல்டு டைல்ஸுக்கு மாறிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்னன்னா கடன் கிடைக்குதோ ஹவுசிங் லோனும் கிடைக்குது, பர்னிஷிங் லோனும் கிடைக்குது. கூடுதலா பர்னிச்சர்ஸ்க்கு இன்டீரியர் பண்ணவும் லோன் கிடைக்குது. எல்லாம் வாங்கி ஃபுல்ஃபில் பண்ணி தான் இப்போ உள்ள பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாங்க. வீடு கட்டின அனுபவம் எனக்கு இல்ல. வீடாவே வாங்கிட்டதுனால எனக்கு தெரியல. பட் பார்த்திருக்கோம் நிறைய. அந்த மாதிரி குடி போனவங்கள பார்த்திருக்கோம். அதெல்லாம் பக்கத்திலேயே நின்னு அந்த கதையில என்ன சிறப்புன்னா, அந்த நிகழ்வை வந்து ஒரு நேரேட்டர் மூலமா சொல்றதோ, அந்த டெக்னிக்ல என்ன பண்ணிடுறாருன்னா, நம்ம வந்து அந்த சொல்றவங்க கூடவே போய் அந்த கதையை கேட்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுறாரு. அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது எல்லா கதையிலுமே. இப்ப நம்ம எப்படி நம்ம சொல்லி நீங்க ஒருத்தர் சொல்லி நீங்க எல்லாரும் கேக்குறீங்களோ அதே போல கதையோட நேரேஷனையும் நம்ம அந்த கதையாவே கேக்குற மாதிரி நமக்கு இருக்கும். அவரு என்ன இதுல ஒண்ணுன்னா டக்குன்னு வெளியே வர முடியாது எந்த கதையிலுமே. அந்த புள்ள கேட்டுட்டுதான் வரணுங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமாவும் சொல்றாரு. அந்த மாதிரி தோணுச்சு. சோ எல்லா கதைகளுமே நம்ம லைஃபோட ரிலேட் ஆகுதுன்னு போது ஒரு பிரபஞ்சன் சொன்ன மாதிரி அழகிரி சாமி இவங்க 2 பேரையும் நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்பவுமே அப்படின்னா, பிரபஞ்சன் என்ன சொல்றாரு, எளிய மக்களுடைய வாழ்க்கையை சொல்லாதது இலக்கியமே இல்லைங்கிறாரு. அதுதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தி சொல்றதா இலக்கியம்ங்கிறாரு. இதை நான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் சொல்றேன். ஏன்னா அந்த அந்த மாதிரி சிறுகதையை சிறப்பித்த எழுத்தாளர்களை வந்து ரொம்ப கொண்டாடணும். எங்கேயோ நடக்காத ஒரு புனைவு எழுதுறாங்க, ஒரு அறிவியல் புனைவு எழுதுறாங்க, அவங்களும் ஓகே. பட் இதையும் பண்ணிருக்கணும். கிரவுண்ட் இதுதான். இந்த கிரவுண்டிங்ல இருந்தா கிளம்பி மேல போகணும். முதல்ல நம்மள சுத்தி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு மேல உள்ள கற்பனை வரும். சோ இந்த மாதிரி விஷயங்களையும் எல்லா எழுத்தாளர்களும் எழுதிட்டுதான் இதுக்கு மேல உள்ள புது கற்பனைகளுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு.
நன்றிங்க மேடம். அடுத்து வேற யாராவது பேசுறீங்களா? இந்த தண்ணீர் கதை வந்து 1997ன்னு போட்டிருக்கு புக்ல. ஆனா உண்மையிலேயே அந்த காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் தான். நாங்களுமே வந்து 2 கிலோமீட்டரு, 1 கிலோமீட்டரு அப்படிலாம் போயிருக்கோம். தண்ணி தூக்குறதுக்கு. அந்த ஒரே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணற சுத்தி அவ்ளோ கூட்டம் இருக்கும். நானுமே இந்த ஜீவன் கதை படிச்சேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. தாத்தா பாட்டின்னு ஒரு கதை. அதுவுமே வேற ஒரு இது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு தாத்தா பாட்டி, ஒரு 5 சித்தப்பா பெரியப்பாக்கு ஒரு பையன் கதை சொல்ற மாரி இருக்கும் அந்த கதை. அந்த தாத்தா பாட்டி வந்து யாரு தாத்தா யார் வச்சுக்கிறது, பாட்டி யார் வச்சுக்கிறதுன்ற ஒரு போட்டி வரும். எல்லா பையங்களுமே வந்து அம்மாவை நான் வச்சுக்கிறேன், என் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ரங்கூன்ல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒருத்தர் சிலோன்ல இருப்பாரு. கடைசியில அந்த அம்மா வந்து கடைசி பையன் வீட்டுக்கு தான் போகணும்னு இருப்பாங்க. அந்த கடைசி பையன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்பவே ஏழ்மையான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபும் முடியாம படுத்துட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கும். இந்த அம்மா போயிட்டு அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடும். என்னடா இவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னோம். அப்ப ஆனா தாத்தாவை மட்டும் வந்து பொதுவான ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாசம் ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்துடலாம் அவருக்குன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த தாத்தா வந்து எப்பயுமே அவருக்கு வந்து சாப்பாடு தான். அவருக்கு வந்து எந்த ஞாபகமும் இருக்காது. என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்றதே தெரியாது. ஒரு சாமி போட்டோ முன்னாடி ஒரு பூஜை முன்னாடி உட்காந்து இருப்பாரு. சாப்பிட கூப்பிட்டாக்கா நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த அம்மா வந்து அந்த சின்ன பையன் வீட்டுல அந்த குழந்தைய பாத்துக்குவாங்க. அந்த அம்மா அவரோட ஒய்ஃப் ரொம்ப முடியாம இருப்பாங்க. சாப்பாடே கிடைக்காது. ஃபுல்லா கூழ்தான். கூழே குடிச்சிட்டு இருப்பாங்க. வேற ஆப்ஷனே இருக்காது. நிறைய நாள் பட்டினி இருக்கும். மூத்த மகன் வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவான். ஆனா அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க சித்தப்பாவுக்கு கொடுப்பாங்க. அப்படிலாம் நடக்கும். கடைசியில ஒரு நாள் கூழ் குடிச்சு ரொம்ப வயிறு கெட்டு போய் பேதியாயி அவங்க ரொம்ப முடியாம சூழ்நிலைக்கு இருப்பாங்க. அப்பவுமே இவருக்கு வந்து இந்த தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு ரெடின்னு சொன்னாக்க நான் தயார் அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால அவர் பேர் நான் தயாருன்னே வச்சுட்டாங்க குட்டி பசங்க எல்லாருமே. ஒரு நாள் இந்த அம்மா இறந்து போயிடும். இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த அடக்கம் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. இவர் உடனே நான் தயார் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் முடிச்சிருப்பாரு அந்த கதையுமே. இதே மாதிரி எல்லா கதையுமே அப்படிதான் இருந்துச்சு. ஜீவனமே அதே மாதிரிதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நன்றி. நன்றி கிருஷ்ணா. பிரியா நீங்க பேசலாம். பிரியா பேசுறீங்களா? பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்து நிறைய வாசிட்டேன். நான் எல்லாரும் கதைகளை வாசிச்சது வந்துட்டு கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிறுகதையாலும் ஒரே கதையை நம்ம எடுத்து பேசுறது, இந்த மாதிரி எழுத்தாளர்கள் பேசுறதும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். அதுல முக்கியமா இந்த வீடு கட்டுறதை பத்தி ஒரு கதை சொல்லியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் லிட்டரலா எங்களோட குடும்பத்துல நடந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அக்காவோட வீடு கட்டினது, ஆசையா வீடு கட்டி ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் அந்த வீட்டுல இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆடம்பரம் செலவுகளாக தங்கச்சது கொஞ்சம் பிரச்சனையானதெல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா அந்த வீட்டையே ஒத்திக்கி விட்டுட்டு இப்ப அப்பாவோட வீட்டுல அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த வீடு அப்படிங்கறது வந்துட்டு சொன்னாங்க. அந்த மேல இந்த கதை சொன்னாங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வீடு, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி கிச்சன் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வீடு வந்து ஒரு எசென்ஷியல் தான். பட் ஆனா அதுக்காக வந்துட்டு நம்ம வாழ்க்கையவே அடமானம் வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். கையில காசு இருந்தா நம்ம வீடு வாங்கணும், காசு இல்ல கடனுக்கு வாங்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50% வச்சுட்டா இருக்கும். இந்த 10%க்கு என் பிரின்சிபல் கொடுத்துட்டு 90%க்கு எல்லாம் லோன் போடுறவங்க யாரும் நீங்க வந்தது சத்திரமே இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் அவங்க சம்பாரிச்சதோட மொத்தத்தையும் அதுல கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரஸ்டீஜ் தானே. அதனால அந்த கதை வந்துட்டு பயங்கர ரிலேட்டபிளா இருந்துச்சு. தண்ணி பிரச்சனை வச்சுக்கிறதுல இருந்தே ஃபேஸ் பண்ணது இல்லைங்கனால அது எனக்கு சரியா ஃபீல் ஆகல. பட் எல்லாருமே கதை சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கோழி சனிப்பணம் கிருஷ்ணா சொன்னீங்க இல்லையா, அந்த கதையும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. கியூட் மீன்ஸ் அந்த பெரியவங்க, அந்த அம்மா, அந்த ஐயாக்குள்ளார அந்த அந்த அதாவது புலம்பிட்டா, அதாவது புலம்புனா அவர் எதுவும் நடக்காது அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு சந்தோஷமா இருக்கவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது வந்து ஏதாவது சோகம் வந்துடும். சோகமா இருக்கவங்கிறதே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரும் கண்ணு வைக்க மாட்டாங்கன்ற ஒண்ணு. இந்த மாதிரி நம்மளே நினைச்சுக்கோம் இல்லையா.
அதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல நிகழ்வு. நன்றி. தேங்க்யூ. நன்றி பிரியா. வேற யாராவது பேசுறீங்களா? அனுராதா மேம் பேசுறீங்களா? அட்மிட் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரியாம அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே மியூட் பண்ணிருக்கேன். ஓகே கோமதி சார் பேசுறீங்களா? கோமதி சார் கேட்டுட்டு இருக்கீங்களா? அவர் புக் ஃபேர்ல இருக்காருன்னு சொன்னாரு. அவரால் பேச முடியுமான்னு தெரியல. ஓகே, வேற யாராவது பேச விரும்புறீங்களா? இன்றைய சிறுகதையாடல் பத்தி ஒரு கலந்துரையாடலா ஆக்சுவலா போகணும். பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இந்த ஒவ்வொரு கதையும் நிறைய ஞாபகம். கதிரவன் வணக்கம். வணக்கம் சார், பேசுங்க. கதிரவன் வணக்கம். கேக்குது சார், நான் வந்து கலந்துரையாடல நீளமா பேச முடியாது. நெட் எப்படி கிடைக்கணும்னு தெரியல. நான் இந்த கூட்டம் வேற நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இடையில கொஞ்சம் எனக்கு கிடைக்காமலும் இருந்தது. நல்ல அந்த அவருங்க நம்ம அருள் பேசுனது ஃபுல்லா கேட்டேன், நீங்க பேசுனது கேட்டேன், அப்புறம் அனுராதா பேசுனது, பிரசன்னா பேசுனதெல்லாம் கேட்டேன், இப்ப பிரியா பேசுனதும் கேட்டேன். ஒரு ஒரு எழுத்தாளருடைய கதைகளை கூடி பேசுறது நமக்கு இது 3வது அரங்கம்னு நினைக்கிறேன். கந்தர்வன் நினைச்ச உடனே எனக்கு ஞாபகம் வர்றது அவருடைய கவிதைகள். அதுல வந்து பாபர் மசூதி இடிக்கும் போது அவர் ஒரு கவிதை எழுதினார். எனக்கு என்னமோ நான் இங்க இல்லை, நான் வீட்டில் இருந்தேன்னா இப்போ நான் அதை தேடி எடுத்து கந்தர்வன் கவிதை புத்தகங்கள்ல இருந்து எடுத்து நான் அன்னைக்கு போட்டிருப்பேன். நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு என்னமோ அந்த கவிதை தான் என் மனசுல நின்றுட்டே இருக்கு. நான் அப்போ வந்து திருச்செந்தூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் சொந்த ஊரும் திருச்செந்தூர் தான். ஊர்லாம் சுத்திட்டு திருச்செந்தூர்ல வேலைக்கு வரும்போது அந்த 90ல டிசம்பர் 6 அன்னைக்கு இடிச்சாங்க. இடிச்ச உடனே திருச்செந்தூர்ல ஒரு பெரிய பேனர் கட்டி கந்தர்வனுடைய கவிதையை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருந்தாங்க. அதை சுத்தி பாத்தீங்கன்னா கூட்டம் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்கி. தமிழ்நாடு முழுக்கவே அந்த கவிதை வந்து பேசப்பட்டது. அப்படி நம்ம தேசத்தினுடைய ஆன்மா கதறி அழுது போல அந்த கவிதை இருந்தது. இங்க நம்ம பிரசன்னா இருக்காரு, அவருக்கு இந்த கவிதை தெரிஞ்சிருக்கலாம், இல்ல எடுத்து கொடுக்க முடியுமானால் பேசுங்க. நான் வெளியே இருக்கேன், வீட்டுல இருந்தா நிச்சயமா நான் வாய்ச்சே காட்டிடுவேன். அந்த அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து பிரசன்னா சொன்ன மாதிரி மக்களுக்காக எழுதுவது என்ற இந்த உயர்ந்த ஒரு பாணியில எழுதப்பட்ட ஒரு கவிதை. இந்தியாவின் ஆன்மா எப்படி அழுமோ அது போல அந்த கந்தர்வன் அந்த கவிதையை படைச்சிருந்தார். கதைகளை நீங்க பேசிட்டீங்க. இந்த தண்ணீர் கதையை பத்தி கிட்டத்தட்ட எல்லாரும் அதுவும் நான் நல்லா கேட்டேன். தண்ணீர்னு ஒரு படம் வந்திருந்தது இல்லையா? அதுல முதல் காட்சியில அந்த பையன் வந்து எங்க இருந்தோ தண்ணி எடுத்துட்டு வருவான். அந்த பையன் சின்ன பையன் தானே. கீழே வந்து ஒரு ரஜினி போட்டோ இருக்கும், ரஜினியினுடைய படம், ஒரு பேப்பர், ரஜினி படம் தெரியும். ரஜினி படத்தை பார்த்த உடனே இவன் மனசுல ரஜினி ரசிகனும் ஏதாவது சின்ன பையன் தானே கொஞ்சம் சிரிப்பான், சிரிச்சுட்டு குனிவான். அந்த அந்த ஒரு கணத்துல தண்ணீர் பானை கீழே விழுந்து உடஞ்சு துக்குநூறா உடஞ்சிரும். இப்ப அவன் ரஜினியை பார்க்க மாட்டான், அந்த கீழே ஒண்ணு தண்ணியை பார்ப்பான். இந்த தண்ணீர் என்ற படத்துல இந்த முதல் காட்சி அந்த அந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சு காட்டும். இது போல தண்ணீர் கஷ்டம் வந்து இப்போ நிறைய இடத்துல தீர்ந்து விட்டது. இவரு கதிரவன் சொன்ன மாதிரி பெரும்பாலான இடங்கள்ல தண்ணி பிரச்சனை ஓரளவு தீர்க்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல, சிவகங்கை போன்ற மாவட்டத்துல வந்து ஊருணின்னு வச்சிருப்பாங்க. ஊருணியில நான் வந்து கரெக்டா பார்த்த ஊருணியை சொல்றேன். நாட்டரசன் கோட்டை அந்த ஊர்ல வந்து ஒரு 4 ஊருணிகளை நான் பார்த்திருக்கேன். அதுல ஒரு ஊருணி வந்து நல்ல தண்ணீர். அதுல வந்து காலே கீழே வைக்காம ஜனங்கள் வந்து தண்ணி கோரிட்டு போவாங்க. நான் பார்த்திருக்கேன். அந்த படியில மேல நிப்பாங்க, கீழே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாதிரி களிமண் கலர்ல இருக்கும். இதை எப்படி இவங்க குடிக்காங்கன்னு தெரியல. ஆனா அதுதான் அந்த ஊருக்கு குடி தண்ணி. இப்ப என்ன இருக்குன்னு தெரியல. இப்பவும் வரைக்கும் நான் அந்த ஊருணியை பார்த்திருக்கேன். அதுல தண்ணி எடுத்துட்டு போறவங்கள பார்த்திருக்கேன். தண்ணி இல்லாத போது அந்த தண்ணியினுடைய அருமை ரொம்ப தீவிரமா யோசிக்க வேண்டிய விஷயம். அது ட்ரெயின் தண்ணிங்கிறது போது இப்ப அதை நீங்க பார்க்க முடியாது. அது நீராவி என்ஜின் ஓடின காலத்துல. அப்போ அந்த என்ஜினுக்கு தண்ணி வேணும். அதுக்காகவே எல்லா பெரிய டெர்மினல் ஸ்டேஷன்லையும் அந்த தண்ணீர் டேங்க், பெரிய டேங்க் வச்சிருப்பாங்க. திருச்செந்தூர்லயும் நான் பார்த்திருக்கேன். அந்த டேங்க்ல வந்து தண்ணி பிடிப்பாங்க. இதுல யார் பேசுனாங்க? கதிரவன் பேசினார் இல்லையா? அந்த ஒரு இடத்த பாருங்க. அங்க கதிரவனா பிரசன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பிரசன்னா தான் பேசினார். அந்த சோமனூர் ஸ்டேஷன்ல இந்த ஜனங்கள் தண்ணி பிடிக்கட்டுங்கிறதுக்காக இந்த டிரைவர் கூட ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டினாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தான் மனிதாயமானம், கதையோட கதையா சொல்லக்கூடிய அந்த மனிதாயமானம். அதே மாதிரி எல்லாரும் நல்லா பேசுனீங்க. எனக்கு கொஞ்சம் விட்டு தான் கிடைச்சது. முழுமையா நான் கேட்டு பார்த்துக்கிறேன். மிக்க நன்றி.
எனக்கு இந்த மாதிரி நம்ம வாசிப்பை நேசிப்பவனுடைய முன்னெடுப்புகள் அத்தனையுமே மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு அரங்கமும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி கதிரவன். நன்றிங்க சார். அடுத்து யாராவது சரண்யா பேசுறீங்களா? வந்து கவிதைகள் தான் படிச்சிருக்கேன், கதைகள் ரொம்ப படிச்சதுல கவிதைகள் தான் படிச்சிருக்கேன். நாங்க அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா ரெண்டுமே எழுதியிருக்காருங்கிற போது கதைகள் மட்டும் பேசாம அதே கூட பேசலாம். அவங்களை காணோம். இல்ல கந்தரவனை பத்தி எதை பேசினாலும் ஓகே. இப்ப யாரா இருக்காங்களா? காணோம்னு நினைக்கிறேன் இல்ல அவங்கள. அதான் தெரியல. அவங்க சொன்னாங்க என்கிட்ட நேத்து, நான் இதுதான் ஓஹோ! படிச்சிருக்கேன் கதைகளோட அப்படின்னாங்க. ஆனா இத வந்துட்டாரு, அமீத் வந்துட்டாரு. ஹமீத் பேசுங்க. ஹமீத் பேசுங்க. ஹமீத் பேசலாம். அன்மியூட்ல தான் இருக்கீங்க. ஹமீத், நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எதுவும் கேட்கல. ஹலோ. இப்ப கேக்குது, பேசுங்க. ஹலோ. கேக்குது பேசுங்க. 2 கதை தான் படிச்சிருந்தேன் இன்னைக்கு. சரி, இன்னைக்கு வர முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதனால குழப்பத்திலே இருந்தேன். ஒண்ணு சாசனம், இன்னொன்னு கதை. 2மே பேசிட்டாங்க. 2 பேருமே பெரிய ஆளுங்க பேசினவங்க. அதனால அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் அருள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுல வேதக்காரன் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அதன் பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேதக்காரங்கிற வார்த்தை வந்து குரான்ல இருந்து எடுக்கப்பட்டது. எதுக்காக அது எடுக்கப்பட்டுச்சுன்னா, எதுக்காக அந்த வார்த்தை குரான்ல சொல்லப்படுதுன்னு சொன்னா, மக்களை குரான் இறங்கும் போது அங்க இருந்த மக்கள் வந்து 3 வகையான மக்கள். ஒண்ணு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலை வணக்கம் பண்ணாங்க. மக்காவுள்ள காபாக்குள்ளேயே நிறைய சிலைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 360 சிலைகள் இருந்துச்சு. ஸோ அந்த சிலை வணக்கம் பண்ணவங்க, நெருப்பு வணங்கிகள் சொல்லிட்டு இன்னொரு வகை இருந்தாங்க. அவங்க வந்து பெர்ஷியாக்காரங்க. பெர்ஷியால வந்து நெருப்பு வணங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாரசீகம் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து நெருப்பு வணங்கிகள், எஜூசின்னு சொல்லுவாங்க. 3வது வந்து யூதர்கள். யூதர்கள் வந்து அங்க ரொம்ப சொற்பம் தான். இருந்தாலும் இப்ப பிராமின்ஸ் மாதிரி அங்க வந்து அவங்க ஒரு மேல்குடி மக்கள். நாங்க வந்து யாருக்கும் தலை வணங்க மாட்டோம், யாருக்கும் அடிபணிய மாட்டோங்கிற மாதிரி ஒரு மேல்குடி மக்களா இருந்தாங்க. ஸோ இந்த யூதர்களையும் பியூர் கிறிஸ்டியன்ஸ், அதாவது இன்னைக்கு பால் சொல்லப்படுற அந்த 3 தெய்வங்களை வணங்குறவங்க இல்லாம ஒரிஜினலா இயேசுக்கு கொண்டு வரப்பட்ட வேத நூலை வந்து ஃபாலோ பண்றவங்கள வேதக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களையும் யூதர்களையும். காரணம், இஸ்லாத்தின் படி அவங்களும் வந்து இறைவனிடந்து வேதம் பெற்றவங்கன்னு சொல்றதுனால, ஒருத்தர் மூசாவுடைய வேதமான தௌராத்தையும், கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுடைய வேதமான இஞ்சிலையும் பெற்றுக்கிட்டவங்க அப்படிங்கிறதுனால, இந்த வேதக்காரங்கிற வார்த்தை வந்து இவங்களை மட்டுமே குறிக்கிறதுக்காக குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்க நம்ம சர்வசாதாரணமா இங்க சில ஊர்களை, ஏன்னா நான் இப்போ திருநெல்வேலிங்கிறதுனால அதுக்கு கீழே கன்னியாகுமரியில நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறதுனால அவங்கள இந்த மாதிரி வார்த்தைகளால குறிப்பிடுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களை சொல்லும் போது வேதக்காரர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இந்த கதையில வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி 2 கதை தான் படித்தேன். இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைச்சேன், கடைசி நேரத்தில் வந்துட்டேன். நன்றி. நன்றி ஹமீத். அடுத்து யாராவது பேசுறீங்களா? அருள் பேசுங்க. ஓகே, வேற யாராவது? எல்லாருக்கும் நன்றி. பேசுறேன். எல்லாருக்கும் நன்றி. புக் ஒண்ணுமே படிக்கல, எதுவும் கதையும் படிக்கல, டைம் இல்லை. எல்லாரும் நல்லா அழகா சொன்னாங்க கதைய. அருமையா அந்த கல்லு கதையெல்லாம் நல்லா அழகா சொன்னாங்க மேடம். தேங்க்ஸ். தண்ணி கதையும் நல்லா இருந்தது. கொஞ்சம் எல்லா ஐடியா எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கதையை படிக்கிறதுக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி, பிரசன்னா சார் சொன்ன மாதிரி புக் எடுத்து படிச்சிட வேண்டியதான். ஃபுல்லா 70 கதை எழுதியிருக்காராம். எல்லாமே ரிலேட்டட் டு அவர் நம்ம லைஃபோடையும் நம்மளோட சமூகத்தையும் சார்ந்து இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எதுகை மோனைகள் அது இது கதை அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களா. ஸோ கண்டினியூஸா போயிடும். அப்போ கண்டினியூஸா கதை எடுத்து படிக்கிறது. சரி, அதை படிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் நல்லா அழகா பேசுனாங்க. தேங்க்ஸ். நன்றி. ஹலோ, கேக்குதுங்களா? பேசுங்க. கேக்குது, பேசுங்க. இப்போ இது ஜெயமோகன் பேஜ்ல வந்து ஒரு கந்தர்வனை பத்தி ஜெயமோ எழுதின ஒரு ஆர்டிகல் ஒண்ணு படிச்சோம். நான் பிரசன்னா சார் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அது. இப்போ ஏன்னா
இன்ட்ரோடக்ஷன் சார் கொடுக்கும்போது நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 வீலர்ல ரொம்ப சத்தமா இருந்தது. நானு இது நீங்க யூடியூப்ல போடும்போது தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். டீம்ஸ்ல வந்து ரீப்ளே இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணதில்ல. அதனால நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். அதுல என்னென்ன சொன்னாருன்ட்டு. அதே மாதிரி புக் டேல வந்து ஒரு கந்தர்வனுடைய பேட்டி ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுல பாதி விஷயம் சார் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோல. அவரு எப்படி என்னென்ன எழுதுவாரு. இது அதுல ஒரு வரி குடுத்திருக்காரு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அன்றே ஒன்று எழுதினேன்னு. பட் அதுல குடுக்கல. அந்த கவிதையை குடுக்கல. இவ்வளவு நேரம் தேடினேன், எங்கேயாவது கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தேடினேன். அது கிடைக்கல. ஜெயமோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல இவருடைய கதைகளை படிச்சுட்டு திருப்பி வச்சுட்டாராம் பாதியில. அவருக்கு பிடிக்கல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு எங்கேயோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வச்சு படிச்சாராம். அங்கேருந்தே போன் பண்ணி அவர்கிட்ட பேசணும், உடனே தொடர்பு ஏற்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியப்பட்டு அவர் மேல இப்படி எழுதுறாரு. இவர் வந்து ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய, இவருடைய எழுத்துக்கள் எல்லாருக்கும் சென்று சேர வேண்டிய படைப்புகள்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ரொம்ப தாமதமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒத்துக்க மாட்டாரு ஜெமோ எப்பவும். அந்த ஸ்டாண்டர்ட் அவர் படிச்சப்ப இந்த ஸ்டாண்டர்டுக்கும் அப்புறமாவும் நல்லா வந்துடுச்சுங்கிற மாதிரி ஒரு தொனியில தான் சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவரு கட்சியில இருந்ததுனால இவர் வந்து 2 பேருக்கும் மாறுபட்ட கொள்கைகளுடைய கட்சிகளை ஆதரிச்சதுனால 2 பேராலையும் நெருங்க முடியல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா ஒரு புக் ஃபேர்லயோ ஒரு விழாலயோ சந்திக்கும் போது 2 பேரும் உள்ளுணர்வுல இருக்கிற ஒரு ஈர்ப்புனால 2 பேரும் ரொம்ப பாசமா பேசிக்கிட்டதாவும், கதைகள் பத்தி பேசினதாவும் ரொம்ப அழகா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. நேரம் கிடைச்சுன்னா படிங்க. நான் நம்ம குரூப்ல கூட அதை நான் ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப நல்லா பெருமைப்படுத்தி எழுதியிருந்தாரு. வழக்கம் போல கொஞ்சம் அவருடைய ஒரு இக்கு வைப்பாரு எல்லாத்துலயும். இன்னைக்கு இக்கு காணோம்னு பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். அவர் அந்த இக்கு அங்க வச்சிருக்காரு கந்தர்வனை பத்தி. அது வைக்காம இருந்திருக்கலாம்னு நானும் பிரசன்னா சாரும் பேசிட்டோம். சொல்லாம பண்ணிருக்கலாமே, இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இன்னும் பெருமைப்படுத்துற மாதிரியே முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனாலுமே அதுல உள்ள நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கலாம். புக் டேல வந்து கந்தர்வன் அவர்களே கொடுத்த ஒரு பேட்டி இருக்குது. எந்த அளவுக்கு வந்து அவரு சார்ந்திருந்த கொள்கையை விட்டு கொடுக்காம அவர் இருந்தாரு அப்படிங்கறத பத்தியும் அந்த கட்டுரையிலேயே இருக்கு. ஜெமோட கட்டுரையிலே இருக்கு. இதுலயும் வந்து எப்பத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னு உண்மையிலே ஸ்டார் சொன்ன மாதிரி அந்த 1-2 பாயிண்ட் எனக்கு காது எழுதுற மாதிரியே வாழறது இப்ப அதுதான் பெரிய சர்ச்சையா இருக்குங்களா? எழுதுற மாதிரி யாரும் வாழறது இல்லை. அது வந்து ஒரு கான்ட்ராவர்சியா பார்க்கணும். எழுத்த பாருங்க, எழுத்தாளரை பார்க்காதீங்க. பாக்குறோம் பார்க்கலாம். ஆனாலும் அதே மாதிரி வாழறவங்க ரொம்ப ரேரு. அதுல வந்து ஒரு பெரிய பிரிவுதான். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம்னா நம்மதான் முதல் மாற்றமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆகும்னா நீங்க தான் முதல் ஆளா இருக்கு. அந்த வாழ்க்கைய வாழ்க்கை வழக்கமான பலவீனங்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு பலவீனம் அவருக்கு இருக்கு. அதை வந்து நம்ம தவறா சொல்ல முடியாது. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து ஜெமோ குறிப்பிட்டு வேண்டாம்னு தோணுச்சு. அந்த கட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பா இந்த 2 கட்டுரையும் படிக்க. புத்தேல இவருடைய பேட்டி, ஜெயமோகன் பேஜ்ல இவரை பத்தி ஆர்டிகல் 2மே படிக்க. ரொம்ப உபயோகமா இருக்கு. நன்றி மேடம். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதேனும் கருத்துக்கள்? ஓகே, யாராவது பேச விரும்புனா பேசுங்க. அப்படி இல்லை நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஏன்னா 8 மணி ஆக போகுது, 2 மணி நேரம் ஆக போகுது. வழக்கமாக நம்ம 15-20 கதைகள்லாம் பேசியிருக்கோம், 9 மணி வரைக்கும்லாம் பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு கதைகளும் கம்மி. ஓகே, யாரும் பேசலாம், நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? ஓகே, 35வது சிறுகதையாடல் அமர்வு. உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு அப்படி தோணுது, நேரம் போகிறதே தெரில, காலம் ஓடுறதே தெரில. 35வது வாரம் வந்துட்டோம். கந்தரனோட பிறந்தநாள் சனிக்கிழமையாக பரட்ட வந்ததுனால சிறுகதையாடல் பண்ணிட்டோம். அப்படி இல்லை எழுத்தாளர் கொண்டோட தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. நான் முடிஞ்ச வரை பார்க்குறேன். தொடர்ந்து பயணிப்போம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பு நேசிப்போம் குழுமத்தின் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.